Bismillahirrahmanirrahim. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'du. Faqad qala Allah tabaraka wa ta'ala fi kalamihil qadim wa fi furqanihil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya nisa'an nabi lastunna ka ahadin minan nisa' in ittaqaytunna fala taqda'na bil qawl fayatma'a alladhi fi qalbihi maradun wa qulna qawlan ma'rufa. Sadaqallahul azim. Wa qala nabiyuna alaihi salatu wassalam, talabul ilmi faridatun ala kulli muslimin wa muslimah. Sadaqa Rasulullah sallallahu alaihi wasallam. புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இவ்விழாவின் தலைவர், லஜ்னத்துல் இர்ஷாத் சபையினுடைய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய ஹசரத் பெருந்தகை அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற உலமா பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, இந்த ஊரினுடைய ஒரு முத்து உலமாக்களுடைய பிரியங்களால் நிறைந்திருக்கக்கூடிய உலமாக்கள் மட்டுமல்ல, தூத்துக்குடிக்கு ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அங்கே தான் பார்த்தேன், ஹஜரத்து மேலே என்ன பிரியம் வச்சுருக்காங்க அந்த மக்கள். இந்த பூமாப்பட்டி செய்த பாக்கியம் எங்க நூருல்லா ஹசரத். மக்கள் எல்லாம் ஒருத்தர் மேல பிரியம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பிரியம் வைத்திருக்கிறான் என்ற அர்த்தம். அல்லாஹ் பிரியம் வச்சா மலக்குகள்கிட்ட சொல்லுவான், நீங்க வைங்க. மலக்குகள் சொல்லுவாங்க மக்கள்கிட்ட, நீங்களும் பிரியம் வைங்க. இந்த ஊர் பெற்றெடுத்த பாக்கியம், இந்த ஊர் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களுக்கும் இன்றைக்கு இங்கே அமர்ந்து பட்டம் கொடுக்க இருக்கிற என்னுடைய தந்தையினுடைய மிக நேசத்திற்குரிய, எங்களுடைய கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய நூருல்லா ஹசரத் பெருந்தகை அல்லாஹு தாலா அதாமல்லாஹு ஃபுயூஸஹு, இன்னும் 100 ஆண்டுகள் ஹசரத் அவர்களை ஆரோக்கியத்தோடு நமக்கு, நம்முடைய ஊருக்கு ஒரு நலவாக, பரக்கத்தாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, எனக்கு முன்னே பேசிய மரியாதைக்குரிய கடைநல்லூர் ஃபைசுல் அன்வார் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள், அதே போன்று நம் ஊரினுடைய மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள் இங்கே உரை நிகழ்த்தினார்கள். பின்னாடியிலிருந்து கேட்கறது நல்லா தெரியுது, இது என்ன ஒரே பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு. நம்ம பிலால் ஹசரத்து நிறைய செய்தியை சொன்னாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பயான் பண்ணியிருக்காங்க, நிறைய. ஆனால் ஹசரத்து சொன்னதில் ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் ஏன் காதில் விழுந்துச்சு. உங்களுக்கெல்லாம் எது விழுந்துச்சுன்னு தெரில. சாப்பாடு இருக்கு, இன்ஷா அல்லாஹ் சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிறது தான். அதுவரை அடைச்சிருந்த காது அப்போ தான் திறந்துச்சு எனக்கு. திருச்சியிலேருந்து இங்கே வந்தவனுக்கே இந்த கதைன்னா, காலையிலேருந்து உங்களை கும்மி துவைச்சி காய போட்டு, அதனால உங்களை மாதிரி தான் நானும், என்ன மாதிரி தான் நீங்களும். பக்கத்திலே பிரியாணியை வச்சு ஆக்கிக்கிட்டு நல்ல கமகமான வாசனை அடிக்க வச்சா பயான்லாம் நாளைக்கு கேட்டுக்கலாங்கிறான். இப்போ
நம்ம பிலால் ஹஜ்ரத் சொன்ன கதையை கேட்டால் சுபுவுக்கு தான் எல்லாமே முடியும். அதனால நம்மெல்லாம் ஒரு கூட்டம் முதல்ல இப்போ சாப்பிடணும். அதுதான் அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். இப்போ பிலால் ஹஜ்ரத் மாதிரி அவரும் சொன்னார், எங்கள் துபாயில் எங்கள் இஸ்மாயில் ஹஜ்ரத் வந்திருக்கார், அதுக்கு முன்னாடி இவர் பேசிடுவார் அப்படின்னு ஒரு 20 பேரை பேச விட்டாங்க. நானும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன், என்னை எப்படா கூப்பிடுவார், ஊருக்கு வேற போகணும். ஏன்னா அந்த ஊருக்காரங்கெல்லாம் விருந்துக்கு வந்திருக்காங்க, இப்போ வீட்டுக்கு போகணும். இப்போ நானும் ஊருக்கு போகணும் கார் எடுத்துட்டு. 20 பேரை பேச சொல்லிட்டு இப்போ பாருங்க, இப்போ கல்யாணம் நடந்துடும், இன்ஷா அல்லாஹ் எங்கள் இஸ்மாயில் ஹஜ்ரத் பேசுவாருங்கிறது. இது சொல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, கல்யாணத்தையும் முடிச்சுட்டாங்க. அதுக்கு மேலே அங்கே யார் இருப்பா? அப்போ எந்திரிச்சு அந்த வீட்டுக்காரர் சொன்னார் ஒரு செய்தி, இன்ஷா அல்லாஹ் சாப்பாடு நடக்கும், ஆனாலும் உங்களால் சாப்பிட போக முடியாது. ஏன்னு கேட்டால் இஸ்மாயில் ஹஜ்ரத் பேச போகிறேன். இது ஒரு சோதனையான கட்டம். சாப்பிட உங்களால் போக முடியாது, இஸ்மாயில் ஹஜ்ரத் பேச போகிறார். நான் எந்திரிச்ச உடனே சொன்னேன், இது மாதிரி தயவு செய்து இந்த திருமண வீட்டுக்காரர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க, சாப்பாடு இன்னும் ஆகலையாம், அதனால தயவு செஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் சட்டியை திறக்கிறதுக்கு ஆகுமா, எல்லாரும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பேசிட்டு சொன்னேன், நான் என்ன இழிச்சவாயா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பேன், நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்களா, உங்களை மாதிரி எனக்கும் பசிக்குதியா, பிரியாணினா நம்ம தானே ஃபர்ஸ்ட் போய் நிற்போம், அதனால சாப்பாடுலாம் ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போவோன்னு. எப்படி நம்மள மாட்டு அந்த ஆளை பார்த்து பலிக்கு பலி மவனை என்ன மாட்டணும்னு நினைச்சல அந்த மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது ஒரு துவாவினுடைய மஜ்லிஸ், அவ்வளோதான். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு எவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு பிரியாணியை சாப்பிட்றோமோ, இது கேட்கும் போதே நல்லா இருக்குல்ல. அதனால துவாவினுடைய மஜ்லிஸ். அல்லாஹ் தஆலா இன்றைக்கு பட்டம் பெற இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு துவா செய்வது. எங்க போனாலும் நான் இதை சொல்றது, இன்னைக்கு பட்டம் வாங்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய நீங்க பெத்தெடுத்தீங்களே, உங்களுக்கு துவா செய்வதற்காக வேண்டி இந்த மஜ்லிஸ். ஏன் தெரியுமா, இப்படி ஒரு பிள்ளையை அல்லாஹ் உங்க வயத்துல தந்தானே, நீங்க என்ன பாக்கியம் செஞ்சீங்கன்னு தெரியல. நினைச்சவங்கெல்லாம் நினைச்சத குர்ஆன ஹதீஸ வாழ்க்கையில படிச்சிட முடியாது. உங்க பிள்ளையை இன்றைக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து படிக்க வைத்திருக்கிறான். இந்த பிள்ளைகள் 10ஐயும் குர்ஆன் சொல்லும், தில்க அஷ்ரத்துன் காமிலா, ஒரு முழுமை பெற்ற ஒரு 10 அப்படின்னு குர்ஆன் சொல்லும். அந்த அடிப்படையில் இந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு, உம்மாக்களுக்கு, அந்த 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 வயிறு பெற்ற பாக்கியத்திற்கு தகப்பனார்களுக்கு துவா செய்கிற மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ். 1வது ஏன்னு கேட்டா, நாளைக்கு இந்த பிள்ளைகளுடைய பெயரை வைத்து அல்லாஹ் உங்களை மேடைகளில் அமர வைப்பான். பொய்யே உரைக்காத சாதிக்குல் அமீன் எங்க நபி சொன்னாங்க, அலா மனாபிரின் மின் நூர், ஒளியிலான மேடைகளில் இந்த பிள்ளைகளை பெற்றவங்களை அல்லாஹ் அமர வைப்பான். அப்படி என்னத்தான் நீங்க எல்லாம் பெரிய அமல் செஞ்சிட்டீங்க, பாக்கிய செஞ்சிட்டீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்லை, இந்த பிள்ளைகளை பெற்றதுதான். வேற என்ன பாக்கியம் செய்யணும்? பிள்ளைகளை பெற்ற உங்களுக்கே இவ்வளவு பெரிய மரியாதை என்றால், இந்த பிள்ளைகளுக்கு அங்க என்ன நடக்கும்? அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் படிச்சு, they are the VIPs, அவர்கள்தான் நாளைக்கு விஐபிகள், அல்லாஹ்வினிடத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். எங்க பிள்ளை அரபியில் அழகா பேசினாங்க. நான் அதை கேட்ட உடனே நினைச்சேன், நம்மளும் ஒரு 2 வார்த்தை அரபியில வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு. وفي هذه المناسبة السارة السعيدة أنا أحب أن أهني لهؤلاء الأخوات، لهؤلاء البنات الذين يتخرجن في هذا اليوم وفي هذا المعهد العالي من الله سبحانه، الذين حصلوا الذين يحصلن العلم من العلماء في أيدي الأساتذة الكرام، ولهم عند الله مكانة مرموقة، لأن الله يقبلهم ويقبل علومهم، أن الله سبحانه وتعالى عجزل عليهن من بركاته وسكناته ومن إرشاد النبي صلى الله عليه وسلم أنه أعطى لهن العلم، لأن للعلم مكانة مرموقة عند الله. ولذلك أنا أهنئ لهؤلاء البنات في هذه الهينة، في هذه المناسبة السارة السعيدة لخريجي هذه البنات،
أن يبارك الله في حياتهم. I would like to extend my gratitude and congratulations to these graduates, today's graduates. They are graduated today from this madrasa. They got the knowledge from the asatida. Through the asatida, they are got their knowledge from the Allah and His Rasul. If they follow that knowledge, they will get success in their life here and hereafter. I ask Allah subhanahu wa ta'ala shower His blessing upon them. இப்போ வாழ்த்து சொல்லணும்ல பிள்ளைகளுக்கு. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்னையா இதே மாதிரி ஒரு ஊரில் போய் பேசினேன். பேசி முடிச்ச உடனே ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் குத்துபா ஓதிட்டாரா அப்படிங்கிறாரு. எப்படி அல்லாஹ் அக்பர்னு எந்திரிச்சு குத்துபா முடிஞ்சா தொழுவோம் வாங்க அப்படி கேட்குறான். இப்போ காலேஜ்லலாம் வந்து அரபிலே பேசுவாங்க, இது இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க. ஒரு பட்டமளிப்பு விழா அப்படின்னா அதுக்கு ஒரு இது இருக்கும், இங்கிலீஷில் பேசுவாங்க. எங்கள் பிள்ளைகள் அழகா அந்த உஸ்தாதுமார்கள் தர்பியத் பண்ணியிருக்காங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு துவா செய்கிற நாள். அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸினுடைய 2 கண்களை அவர்களுக்கு திறந்து வைத்திருக்கிறான். அந்த மனசில் அதை ஏற்றுறதுக்குரிய அந்த வாய்ப்பை தந்திருக்கான். அந்த பிள்ளைகள் வாழ்க்கை சிறக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய வேதத்தை படித்த பிள்ளைகள் ஒரு நாளும் வழிதவறி போக மாட்டாங்க. இந்த உலகத்திற்கு அருமையான பிள்ளைகளை பெற்று தருவார்கள், உலகத்திற்கு அடையாளமாக திகழ்வார்கள். 2 இந்த பிள்ளைகளுக்கு துவா செய்ய. 3வது இந்த உஸ்தாதுமார்களுக்கு துவா செய்ய. இந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அதுகளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து. நேற்று தான் காலேஜில் ஒரு இஷ்யூ, ஒரு பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேரண்ட்ட அந்த சார் சொல்கிறாரு, ஏம்மா உங்கள் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா சொல்லுது, இல்லை சார் அங்கே ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த சார் சொல்கிறாரு, இல்லைம்மா ஆள் ஒரு மாதிரி இருக்கான், அவனை கூட்டிகிட்டு போயிருங்க, நல்லாக்கிட்டு வந்து விடுங்க. உடனே அந்த அம்மா சொல்லுது, அவங்க அத்தா துபாயில் உட்காந்துருக்காரு, அங்கேயும் கூப்பிட்டு போய் தொலைய மாட்டேங்கிறாரு, நீங்களும் காலேஜில் வச்சுக்க மாட்டேங்கிறிய, இப்போ நான் வச்சு என்ன செய்யறதுன்னு கேட்குது. அந்த சார் என்கிட்ட வந்து இதை சொன்னார். இதை சொல்லிட்டு இந்த அம்மா என்ன சார் சொல்ல வருதுன்னாரு, வேற ஒன்றும் இல்லை, வீட்டில் வைக்க முடியலையா ஓன்ட்ட விட்டுருக்குன்னு. நிறைய பேர் அப்படிதான். அன்னைக்கு ஒரு கும்பகோணத்தில் ஒரு இடத்துல நின்றுருக்கேன், ஸ்கூல் லீவ் விட்டாங்க, 2 பெண்மணிகள் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா இந்த ஏரியாவில் டியூஷன் யாரும் நடத்துகிறாங்களா அப்படின்னு ஒரு அம்மா கேட்குது. இன்னொரு அம்மா சொல்லுது, ஆமாம் அந்த கோடைக்கா வேண்டி ஒரு டியூஷன் வச்சுருக்காங்களாம் அப்படின்னு. உடனே பிள்ளைகளை அனுப்பி விட்ற வேண்டியது தாங்க அப்படின்னுச்சு அந்த அம்மா. நான் சும்மா இருக்காம கேட்டேன், ஏம்மா லீவு தானே வீட்டில் வச்சுக்க வேண்டியது தானே. ஏங்க நீங்கள் வேற, அதை வைக்க முடியாமல் தானே ஸ்கூல்லே சேர்த்துருக்கோங்கிறாவ. இப்போ நிறைய இடங்கள்ல பிள்ளைகளை வச்சு நான் கேட்டேன், அப்புறம் எதுக்கு பெத்தேன்னு. பெத்தல்ல அந்த பிள்ளைய பார்க்க வேண்டியது என்னன்னு அந்த அம்மா என்கிட்ட சொல்லுது, வாத்தியாரா நீன்னு கேட்டுச்சு. அடுத்த கேள்வி, எப்படி விளங்கி நீ வாத்தியாரான்னு. ஆமான்னு. அப்ப அப்படித்தான் பேசுவ, வளர்த்து பாரு தெரியும் பிள்ளைன்னு. இப்ப ஸ்கூலுக்கு அனுப்புறது, காலேஜுக்கு அனுப்புறது, மதரசாக்கு அனுப்புறதுன்னா இங்க வீட்டுல தாங்க முடியாம அனுப்பிடுறாங்க. அப்படி இல்லை, அப்படி அனுப்பக்கூடாது. நம்ம பிள்ளைகள் உருவாகி வரணும்னு அனுப்பணும். இன்னைக்கு இந்த உஸ்தாதுமார்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருந்தா, இந்த ஒரு பிள்ளை அரபியில பேச தமிழ்ல பேசினாங்களே, அப்படிலாம் பேச முடியாது சார். அப்படிலாம் தானா எந்திரிச்சு யாரையாவது கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லுங்களேன். நான் எத்தனையோ மேடைகள்ல பார்த்துருக்கேன், பெரும் பெரும் ஆளுகளா இருப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் பேருனா கையை ஆடும், இப்படி வேத்து வேத்து கொட்டும், கைகாலாம் நடுக்கும், பெரிய ஆளா இருப்பாரு, பெரிய இன்ஜினியரா இருப்பார், டாக்டரா இருக்காரு. எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன் மேடையில. இந்த பிள்ளைகள் உருவாக்கி இருக்காங்க. இந்த உஸ்தாதுமார்களுக்கு துவா செய்கிற நேரம் இது. அந்த உஸ்தாதுமார்களுக்கு அல்லாஹு தாலா சிறந்த வாழ்க்கையை இம்மையில மறுமையில அவங்க குடும்பத்தாருக்கு அல்லாஹ் தரணும்னு இந்த நல்ல நேரத்தில் அந்த நிர்வாகத்தையும் நினைச்சு பார்க்குறேன். எங்க பிலால் ஹசரத் அவர்களே, தாரிக் ஹசரத் அவர்களே, அல்லாஹ் உங்க பெற்றோர்கள் உங்களை எப்படி பெத்தாங்கன்னு தெரியல. அல்லாஹ் இந்த இடத்த அல்லாஹுக்காக வேண்டி வக்ஃபு பண்ணி ஒரு பள்ளியை கட்டி ஒரு மதரசாவை கட்டி இப்படி 10 பிள்ளைகளை உருவாக்கி, பிலால் ஹசரத் அவர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய தந்தையின் கபரு ஒளிப்படுத்தப்பட்டிருக்கும். தாரிக் ஹசரத் அவர்களே, உங்கள் தந்தை தாயினுடைய கபரு ஒளிப்படுத்தப்பட்டிருக்கும். உங்கள் தந்தை கேட்டிருப்பார்கள், என்ன நடந்தது? உன் பிள்ளை அல்லாஹுக்காக வேண்டி ஒரு இல்லத்தை அமைத்து
அதிலே பிள்ளைகளை படிக்க வைத்து குர்ஆனையும் ஹதீஸையும் மனதிலே சுமக்க வைத்தாரே, அந்த பாக்கியம் பெற்ற பிள்ளையை உலகத்திலே விட்டு வந்தீர்களே, அதன் காரணமாக உங்கள் கபர் இன்றைக்கு ஒளிப்படுத்தப்படுதுன்னா அந்த தந்தை அடைகிற சந்தோஷம் என்னவாக இருக்கும்? வேற என்ன உலகத்துல பாக்கியம் செஞ்சிட போறோம்? பரக்கத்தே பரக்கத்து, வாழ்த்துக்களே வாழ்த்துக்கள். பிலால் ஹசரத் அவர்களே, அல்லாஹ் இந்த பரக்கத்தை கொண்டு உங்கள் சந்ததிகளை சிறப்பாக்கி வைப்பார். கியாமத்து நாள் வரை உங்கள் சந்ததிகளில் வருகிற ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தீனுடைய பாக்கியத்தை, குர்ஆன் ஹதீஸினுடைய பாக்கியத்தை தருவான். சகோதரர்களே, ஒரு அருமையான நிகழ்வு அல்லாஹு தாலா, இது எனக்கு முன்னாடி மரியாதைக்குரிய ஹஜரத் பேசும்போது சொன்னாங்க, இதே மாதிரி வேற நிகழ்ச்சியா இருந்தா இது வேற மாதிரி இருக்கும்னு. என் வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் இடையில ஒரு ஸ்கூல் இருக்கு. என் வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் இடையில ஒரு ஸ்கூல். அப்போ அப்படியே தொழுவ போகும்போது ஒரு நாள் அசரு தொழுகைக்கு போறேன், பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு. அங்கங்க வண்டியை போட்டு நிற்கிறாங்க. அப்போ போகும்போது ஒருத்தர் கேட்டேன், என்னங்க ஒரே கூட்டமா இருக்கு? இன்னைக்கு ஆனுவல் டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னாரு. ஹஜரத், இந்த சின்ன பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க அமைதியா, இந்த பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க, நான் கொஞ்ச நேரம் தான் பேசுவேன். பிலால் சொன்னாங்க, சுகு வரையும் பேசுங்க, எடுத்து பார்த்துக்குவோம், ஒரு கை பார்த்துருவோன்னு இருக்காரு. அவரை எல்லாரும் சேர்ந்து ஒரு கை பார்த்து அசரி இடையில தொழுதுட்டு திரும்ப பேசணுமா? ஓ அப்படி. அப்போ இவங்க சொன்னா, இப்படி வண்டியில் போகும்போது கேட்டா, இன்னைக்கு ஆனுவல் டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டேன். மகரிப் தொழு போகும்போது போவே முடியல, ஃபுல்லாக ரோடு ஜாம் பேங்க், கார்களாக நிற்கிறது, பெரிய ஆளுக படிக்கிற ஸ்கூலு. அப்போ போயிட்டு மகரிபை தொழுதுட்டு இப்படி வரும்போது பார்த்தா மேடை தெரியுது, இதே மாதிரி ஸ்கூலுக்குள்ள மேடை தெரியுது இங்கிருந்து பார்த்தா. சரி, என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதுவரை இந்த மாதிரி ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்கு போனதில்லை. ஏதோ நடத்துவாங்க, அந்த பிள்ளைகள் பேசும் அல்லது வேற ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், அதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு. அப்படி பார்த்தா 2-3 பிள்ளைகள் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இதில் அந்த மேடையில் குத்து டான்ஸ் போட்டிருக்கேன், குத்து பாட்டு போட்டிருக்கேன். அந்த பிள்ளை ஆடுது. அந்த முன்னாடி அதை பெத்தது நின்று போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அவங்க அப்பனுக்கு அனுப்புது. அவர் துபாயில் இருக்காரு, பார்த்தாலே தெரியுது. அவர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, இது இங்கேருந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த பிள்ளை எங்கேயும் ஆடுது. அது ஒரு டான்ஸ், ஒரு மோசமான பாட்டை போட்டிருக்கான். இது ஆடி, இந்த பிள்ளைக்கு தெரியாது இல்லை. ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களுக்கு பிள்ளைக்கு ஏதாவது தெரியுமா இது என்ன பாட்டு ஓடுதுன்னு? அது கையங்காலையும் ஆட்டிக்கிட்டே இருக்கு. சார், அதை நின்று பார்த்த உடனே வயிற்றெரிச்சலா இருந்துச்சு. 1 லட்சம் ரூபா கொடுத்து படிக்க வச்சு இதைத்தான் சொல்லி கொடுத்துருக்கான். நான் அப்ப சொன்னேன், டே இந்த பிள்ளை வளர்ந்து ஒரு நாளைக்கு குத்தும், மூஞ்சிலே குத்தும், இடிக்கும்ல 2 இடி. ஐயோ அப்பா வலிக்குதே, அடிக்கிறானேன்னா அடிப்பான்ல. இதை குத்து டான்ஸ் ஆட விட்டு அதை போட்டோ எடுத்து புருஷனுக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? இன்னைக்கு பாருங்க, அல்லாஹுவினோட இந்த சனத் அப்படிங்கிற இந்த நிகழ்வு இருக்கு, மக்பூல். இது அல்லாஹுவினிடத்துல இது இப்படிலாம் கொண்டாட மாட்டாங்க. நான் சில காலம் துபாயில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்கெல்லாம் பார்த்தா பயங்கரமா நடக்கும். இதை ரொம்ப, அதாவது ஒரு ஆர்கனைஸ்டு ப்ரோக்ராமா ஊரே கூடி இருக்கும். இந்த இதை படிக்கிறதுக்கு, அதாவது நான் போய் துபாயில இருந்து கொஞ்ச நாள் அப்படி வெளியே போகும்போது பார்த்தா புகாரி ஷெரீஃபை 1 மாசம் படிப்பாங்க. இப்ப சில ஊர்களில் நடக்குது இல்லையா, அதே மாதிரி அது நடக்கும். அன்னைக்கு கடைசி நாள் அன்னைக்கு ஒரு பெரிய விருந்து ஊரே கூப்பிட்டு போடுவாங்க. புகாரி ஷெரீஃபை 1 மாசம் படிச்சு. அதே மாதிரி பெருமானாருடைய சீரத்து ரபியுல் அவ்வல்ல பெரிய விருந்து போட்டு இனிப்பை கொடுத்து அவங்க கொண்டாடுற மாதிரி நம்மளாலாம் கொண்டாட முடியாது. அது வித்தியாசமான என்ன. குவைத்தில் ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இதை போகிற இடத்துலலாம் சொல்கிறது. நான் துபாயில் இருந்தேன். குவைத்தில் ஒரு ப்ரோக்ராமுக்கு மீலாதுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னு போனேன். போன உடனே இப்படி பேசிட்டு அன்னைக்கு ஒரு 3 நாள் தொடர் ப்ரோக்ராம் பேசின உடனே அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்கிட்ட கேட்டாங்க, ஹஜ்ரத் இங்கே உள்ள மினிஸ்டர் வீட்டில் அரபி ப்ரோக்ராமருக்கு போவோமா, உங்களுக்கு அதே மாதிரி பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தாராளமாக போகலாமே, அரபி ப்ரோக்ராம்லாம் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், என்னையும் பேச விடுவானான்னு. நம்மளை உள்ள விடுறதே பெருசுன்னா. எனக்கு ஒரு ஆசை, சும்மா பேச விட்டா இப்ப பேசணும்ல, இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் அவன் சிரிப்பான்ல நம்மளை பார்த்து, இவர் 2-3 பேசுறாரா, இந்தியாவிலேருந்து ஒருத்தர் எதையாவது ஒன்று தக்க புக்கான்னு பேசுறான்ல அரபியில் அப்படின்னு பார்த்து ஒரு இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசலாம்ல அப்படின்னு பேச விடுவான்னா, அதெல்லாம் பேச விட மாட்டான்ட்டார். சரி வாங்க திருத்து சும்மா நாளும் போவோன்னு போயிட்டோம். போனா கத்தார்ல இருந்து ஒரு இமாமை கூப்பிட்டு வந்திருக்காங்க பேசுறதுக்காக வேண்டி. அவர் பெரிய கத்தீபு, பயங்கரமா. இப்ப எங்க அஜர்த் மாதிரி பேசுறாரு. எனக்கு அதுதான் நினைவு வந்துச்சு, கத்தார் இமாம் பேசுனது மாதிரியே இப்ப எங்க மொய்தீன் இப்னு அன்சாரி ஹஜரத், எங்க மரியாதைக்குரிய ஹஜரத்தினுடைய பயங்கரமான ஸ்பீச். போய் உட்கார்ந்துட்டோம்.
உட்கார்ந்த உடனே என் கூட வந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டாரு. எனக்கு ஒரு தனி சேர் கிடச்சி உட்காந்துட்டேன். இதே மாதிரி பெரிய டென்ட் போட்டு ஒரு சைடு பிரியாணி ஆகுது, ஒரு சைடு இனிப்பு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். போய் உட்கார்ந்த உடனே அரபுகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இப்போ நமக்கு டீ கொடுத்த மாதிரி அவன் கஹுவான்னு ஒன்று கொடுப்பான். காப்பி கஹுவா அப்படின்னு ஒன்று கொடுப்பான். கஹுவா கசக்கும், கடுமையாக கசக்கும். பால்கள் எதுவும் இருக்காது, சும்மா அதை குடிப்பாங்க அரபுகள். 2 பேரிச்சம்பழம் தின்னு உன்னை குடிச்சுக்குவான். அது என்ன சாப்பிட்டாலும் செமிச்சிடும். அது கசப்பு, அப்படி ஒரு கசப்பா இருக்கும். அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பேரிச்சம்பழமும் கஹுவான். அது எப்படி கொடுப்பான் அப்படின்னு சொன்னா, இந்த கிளாஸ்ல பாதி தான் இருக்கும். அந்த கிளாஸ் எடுங்க, இந்த கிளாஸ் இதுல பாதி தான் இருக்கும். இந்த கிளாஸ் இருக்குல்ல, இதுல பாதி தான். அதுக்கு மேல குடிக்க முடியாது. இந்த நம்ம ஊர்ல ஹஜ்ஜிக்கு போயிட்டு இப்ப வருவாங்கல்ல, வந்துட்டாங்களா? வந்து அஜர்த்து இருக்கா? அங்க இருந்து அதை வாங்கிட்டு வருவான். அதுக்கு பேரு ஃபின்ஜான் அப்படின்னு சொல்லுவான். இதுல பாதி தான் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து அதுல வந்து ஜம்ஜம் தண்ணியை ஊத்தி நம்மால் கொடுப்பான். எல்லாருக்கும் என்ன நினைப்புன்னா, ஜம்ஜம் தண்ணி இதுல தான் குடிக்கணும் போலுக்கு அப்படின்னு. அது காப்பி குடிக்கிறதுயா. ஜம்ஜம் தண்ணி என்ன, அதுல நக்கிறதுக்குள்ளே உள்ள பாதி தண்ணி வெளியே போயிடும், பாதி தண்ணி உள்ள போயிடும். ஜம்ஜம் தண்ணியை வயிறு முட்டை குடிக்கணும். யாருக்காவது ஜம்ஜம் தண்ணி வேணும்னா அஜர்த்து வீட்டுல சும்மா இருக்கான், நிறைய வாங்கிக்கலாம். இவன் ஃபின்ஜானை கொண்டு வந்து இது என்னமோ சுன்னத்தா ரசூல்லா குடிச்சவங்க மாதிரி பாதி பேர் இப்படி பாக்குறதுக்குள்ளே தண்ணி காணாம போயிடும். ஜம்ஜம் தண்ணி வயிறு முட்டை கொடுக்கும். இப்ப இதுல கொண்டு வந்து காப்பி எனக்கு தந்துட்டான். வாங்கிட்டு நான் இப்படி உட்கார்ந்தேன். காப்பி 3 மடக்கு குடிச்சேன். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டுக்காரர்கள்லாம் அப்படி கசப்பு சாப்பிட மாட்டேன். இனிப்புன்னா நல்லா திங்கலாம். அதில் சீனியும் கிடையாது, பாலும் கிடையாது. 3 மடக்கு குடிச்ச உடனே தொண்டையிலிருந்து வயிறு வரையும் கசக்குது. சரி, ஏதோ தந்துட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு பேரிச்சம்பழத்தை தின்ட்டு இப்படி உட்காந்து அந்த பையன் திரும்ப வந்தான். வந்த உடனே இந்த கிளாஸ் இப்படி கொடுத்த உடனே ஊத்திட்டான். திரும்ப ஊத்திட்டான் காப்பியை. நான் யோசிக்கிறேன், என்னடா இப்ப குடிச்சதே தொண்டையிலிருந்து குடல் வரையும் கசக்குது, திரும்ப ஊத்திட்டானே, இது என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு பார்த்தா கீழே கார்பெட் போட்டிருக்கு, ஊத்தவும் முடியாது. கீழே ஏதாவது செஞ்சு ஊத்திடலாம்னா அதுவும் செய்ய முடியாது. இப்ப காப்பியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். இந்த ஆளுகளை பார்த்தா பார்க்கவே மாட்டேங்கிறான். அந்த 2 பேரும் கூட வந்தவன் காப்பியை பார்க்கிறேன், இவனை பார்க்கிறேன். சரி, அல்லாஹ் போதுமானவன். 7 தடவை பிஸ்மில்லா ஊதிட்டு திரும்ப அந்த காப்பியும் குடிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா அடக்க முடியல, எப்படியோ குடிச்சிட்டு பேசாம இப்ப கிளாஸை கொடுக்கறதுக்கே பயமா இருக்கு. கொடுத்தா ஊத்திடுவானோ இல்ல, இப்ப கொடுக்காம எவ்வளவு நேரம் தான் அதை கையிலே வச்சிருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டே உட்கார்ந்தேன். சரின்னு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துடலான்டான்னு அந்த பையனை கூப்பிட்டு நீட்டினோன்னு ஊத்திட்டான். 3வது தடவையும் ஊத்துனான். இப்ப ஒரு முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்லாம் குடிச்சா உள்ளது பூரா வெளியே வந்துடும், இதை குடிக்க கூடாது, எங்க வைக்கிறதுன்னு. அப்புறம் தான் பார்த்தா அந்த 2ல ஒருத்தர் என்ன பார்த்துட்டாரு. பார்த்த உடனே இங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். காப்பி குடிச்சிங்களான்னு. குடிச்சேன், இதையும் குடிங்கன்னு. ஏன் இல்ல 3வது தடவை ஊத்திட்டாங்க, இதை என்ன செய்யறதுன்னு கேட்டேன். அவருக்கு ஒரு வார்த்தை என்று கேட்டார், நீங்க என்ன செஞ்சீங்கன்னாரு. இல்லை, குடிச்சு முடிச்சுட்டு கிளாஸை கொடுத்தேன், அவங்க ஊத்துறாங்க. அப்படி கொடுக்க கூடாது அஜர்த்து, அப்படி கொடுக்கும்போது ஆட்டிட்டு கொடுக்கணும்னாரு. இந்த கிளாஸை ஆட்டிட்டு கொடுத்தா வேணான்னு அர்த்தமா, நீட்டுனா ஊத்துன்னு அர்த்தம். இது எவனுக்கு தெரியும்? இது எவனுக்கு தெரியும்? ஊத்திட்டான் கொண்டு வந்து திரும்ப. அந்த ஃபின்ஜான் அப்படிங்கிறது அழகான அந்த கிளாஸ்ல என்ன, இதெல்லாம் நான் பெருமானார கேட்க, இந்த கசப்பை எல்லாம் எடுத்தது அவர் பேசிய, எங்க நபியை பத்தி பேசிய கற்கண்டான வார்த்தைகள். எனக்கு 2 டம்ளர் குடிச்சது மறந்து போச்சு. அந்த எங்க நபியை உருகி பேசுறான். உருகி அரபுகள் நம்ம நினைச்சுக்கிட்டா நம்ம ஊர்ல தான் மீலாது விழா கொண்டாடுறான், இங்கதான் ஓதுறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அங்க வந்து பார்த்தா தெரியும், அப்படியே எங்க நபியை உரிச்சு எடுக்கணும். கவிதை, ஒரு ஆள் 10 வரியில கவிதை எழுதி கொண்டு வந்தா 1 லட்சம் ரூபாய் பிரைஸ். துபாய் கவர்மெண்ட் அறிவிப்பு செய்து எங்க நபியை பத்தி, ரசூல்லாவை பத்தி பேசுறதுக்கு கிடக்காங்க சார். 1400 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சஹாபா உயிரே வச்சிருந்தாங்களே, எங்க ரசூல்லா மேல உயிரே வச்சிருந்தாங்களே. அந்த அரபுகள் இன்னைக்கும் கூட பேரை சொன்னோன்னு எப்படி அழுகிறான். அப்ப அந்த புகாரியை படிச்சு முடிச்சுட்டு அந்த சனது கொடுக்கிற நேரத்துல அவ்வளவு அமைதியா இருக்கும். ரொம்ப ஒரு பவ்யமா, அதை ரொம்ப கண்ணியமா. வீட்டுல உடம்பு சரியில்லை, யாருக்காவது கேன்சர் பேஷண்ட்னா புகாரியை உட்காந்து படிக்கிறாங்க. நம்ம எப்படி குரானை படிக்கிறோமோ அதே மாதிரி புகாரியை முழுசா உட்காந்து படிச்சு அந்த தண்ணியை ஊதி கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் ஷிஃபாவாகிறாங்க சார். எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் தஆலா நோய் நிவாரணத்தை தர்றான் அந்த வார்த்தைகள்ல இருந்து. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்கள் பெருமானாரின் வார்த்தை ஒவ்வொன்றும் ஒளி, உயிர்ப்பானது. 1400 வருஷம் அஜரத்துமார்கள் பேசுற பயான் மட்டும் ஏன் இவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு கேட்டா, அது அவர்கள் வார்த்தை அல்ல. இப்ப எங்க இப்னு அன்சாரி அஜரத்து பேசினாங்க, எத்தனை ஹதீஸ அப்படியே கடகட எங்க இருந்து வந்துச்சு? வேற ஏதாவது ஒரு புத்தகத்துல இருந்து படிச்சு அப்படி சொல்லுங்களேன் பார்ப்போம். முடியாது.
முடியாது. எங்க நபியினுடைய அந்த வார்த்தைகள் உலமாக்களுடைய இதயத்தில் அது வரும்போதே அந்த வார்த்தையை சொல்லிதான். இன்னி தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, பெருமானார் சொல்லுவார்கள், இன்னி தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கநஹாரிஹா. முஸ்லிம் சமூகமே, எங்களுக்கு அவன் உதவுவானா, இவன் பாப்பானா, தலைவர்கள் இல்லையே, வழிகாட்டிகள் இல்லையே, அப்படிலாம் நீ கூக்குரல் இட வேண்டியதில்லை. உன்னை நான் முட்டு சந்தில் விட்டு போகவில்லை. எம்பெருமானார் சொல்லுவாங்க, முட்டு சந்தில உங்களை கொண்டு போய் விட்டுட்டு போகல. இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும், 1000 பிரச்சனைகள் வந்தாலும், உலக பிரச்சனைகளுக்கும் சேர்த்து ஒரு முஸ்லிமால் பதில் சொல்ல முடியும். அல்லாஹ்வினுடைய பெருமானாருடைய வார்த்தையை வச்சு 1000 வருஷத்துக்கு 1000 பிரச்சனைகளுக்கு உலகம் முழுக்க. அந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு அறிவுகளை வைத்திருக்கிறோம். we are blessed. we are blessed. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த வார்த்தைக்கு தனியான ஒளியும் மரியாதையும் அதற்கு வாசமும் உண்டு. பார்த்த உடனே இடையில ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன், ஒரு யூத பெண்மணி வந்தது. இந்த யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார், அவருடைய பேச்சை கேட்டுட்டு நம்ம சொல்லுது, அந்த அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. எந்த வார்த்தை மாண்டம், அந்த அவர் அந்த இந்த வார்த்தை, அந்த இன்னொரு வார்த்தை, அது இல்லை. அப்புறம் அவர் ஒரு ஹதீஸ் சொன்ன வார்த்தையை சொன்ன அந்த அம்மா சொல்லுது, இந்த வார்த்தை என்னை ஈர்க்குது, இந்த வார்த்தை என்னை இழுக்குது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வயசானவங்களுக்கு தெரியும், அப்துல் சமதுன்னு ஒருத்தர் பெரிய காரி இருந்தார். ஈஜிப்து நாட்டை சார்ந்தவர். எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அவருடைய கிராத்தை போட்டு விடுவாங்க. கொஞ்ச நேரம் அவர் ஓதுறது பயங்கரமா ஓதுவார். அப்படி காதல கையை வச்சுக்கிட்டு அவர் ஓதுற கிராத்து அவ்வளவு அழகாக இருக்கும். அவரை மும்பையில் உள்ள ஒரு சர்ச்சில் குரான் ஓத கூப்பிட்டுருந்தான். நடந்தது. அவர் ஊர் ஈஜிப்து, எகிப்துக்காரர். அவர் ஓத கூப்பிட்டிருந்தது மும்பையில் உள்ள ஒரு சர்ச்சு, கிறிஸ்தவர்கள் நடத்துகிற, பாதிரிமார்கள் நடத்துகிற ஒரு சர்ச்சு. அதுல கூப்பிட்டு அவரும் வந்துட்டாரு. அப்புறம் தான் பார்த்தா எல்லாம் பாதிரியாரா இருக்கான், பாய் ஒருத்தனையும் காணும், எல்லாம் வாஜ்பாயா இருக்கான். என்ன வேற ஆளா இருக்கிய, இவருக்கு என்ன விளங்கு என்னன்னு தெரியலையே. அவர் உட்கார்ந்துட்டாரு. அவர் என்ன செய்வார்னா, கொஞ்சம் துண்டை போட்டுக்குவாரு, முகம் அந்த இழுத்து ஓதும் போது ஒரு மாதிரி தெரியும்னு வச்சுட்டு காதல கையை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வினுடைய வேதத்தை அப்படியே ஓதுறார். இடையில அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, நம்ம ஓதுறமே இவங்க எல்லாம் கேட்கிறாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையை தூக்கி இப்படி பார்த்தார். சகோதரர்களே, வரலாறில் எழுதப்படுகிறது, அவர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறார். அதுல எழுதியிருக்கார், என் தலையை தூக்கி நான் பார்த்தேன், அங்கே உள்ள பாதிரிமார்களுடைய கண்களில் ஒரு கண்களிலூட கண்ணீர் இல்லாமல் இல்லை. அழுதான். ஏன் 1400 வருஷமா இந்த வேதம் அவ்வளவு பெரிய வேலையை பார்க்குது சார். பெருமானாருடைய காலத்தில் காலையில தலையை எடுக்கணுமா ரசூல்லாவை, நைட்ல ஓதுறத கேட்டு அப்படியே வீட்டை சுத்தி வருவானே, வரலாறு சொல்லுதே. அந்த வேதத்தை தான் இன்னைக்கு எங்க பிள்ளைகளுடைய மனதில் இந்த உஸ்தாதுமார்கள் இருத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு இந்த பட்டம் பெறுகிற பிள்ளைகளுக்கு சில செய்திகளை நாங்கள் சொல்லிக் கொள்வோம். முதலாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, எங்க ரசூல்லா ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலியல் உமூரி வ அஷ்ராஃபஹ வ யக்ரஹு சஃப்ஸாஃபஹ. நபி சொல்லுவாங்க, எந்த விஷயத்திலுமே உயர்ந்த விஷயத்தை ஒரு மூமின் செய்யணும்பாங்க. தி ஃபர்ஸ்ட் ஒன், உடையாகட்டும், உணவாகட்டும், எதாகட்டும், உயர்ந்த விஷயங்களிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும், கீழான விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடாதும்பாங்க. அதை எங்க பிள்ளைகளுக்கு மதரசால சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போதுமே அந்த பிள்ளைகள் உயர்வான சிந்தனையோடு இருப்பார்கள், எப்போதும் நல்லதை மட்டுமே யோசிப்பார்கள். நல்ல செய்தி, இங்க வாங்க, இங்க கொஞ்சம் கவனமா இருங்க, கொஞ்ச நேரம் தான். இந்த பிள்ளைகளை கொஞ்சம் புடிச்சு வைங்க தான். ஹஜ்ரத் மௌலானா, அந்த பிள்ளைகளை கொஞ்சம் உட்கார வைங்க. அப்படியா? சரி, இருங்க, அல்லா சிஃபா. அப்போ உயர்வான சிந்தனையை இந்த பிள்ளைகள் பெற்றிருக்க வேண்டும் என்று மதரசாக்களிலே சொல்லி தரப்பட்டிருக்கிறது. பாசிட்டிவ் அப்ரோச்சோட இருப்பாங்க. அவங்களிடத்துல கீழான எண்ணங்களும் தவறான எண்ணங்களும் வரக்கூடாது அப்படின்னு எங்க நபி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு உயர்வான சிந்தனை வரணும்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் மதரசால சொல்லி கொடுத்துருக்காங்க.
இப்ப அந்த விஷயத்தை தான் பெற்றவங்களுக்கும் அந்த பிள்ளையினுடைய உறவினர்களுக்கும் நாம் சொல்ல போறோம். இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே வித்தியாசமா இருப்பாங்க, கொஞ்சம் மாறி இருப்பாங்க. நீங்க அதை பார்த்துட்டு அந்த பிள்ளைகளை வேறு மாதிரி யோசிக்க கூடாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, மதரசால இந்த அஜர்த்துமாருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க டிவி பார்க்க கூடாது, நாடகம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ எங்கள் பிள்ளைகள்லாம் வந்து வீட்டில் சொல்லும், அம்மா நாடகம் பார்க்காத அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், பெரிய ராபியத்துல் பஸ்ரியா பக்கத்து வீடு, ரசூல்லாவுடைய வீட்டுக்காரி அம்மாவுக்கு பேடி போய் பர்றி அப்படின்னு, வேண்டாம் நீ ரூம்ல இருந்துக்கன்னு இங்கே மாறிக்கிட்டே இருக்கும் கை. இந்த வேலையை பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மதரசாவுக்கு அனுப்புனதையே உங்களையும் சேர்த்து திருத்துறதுக்கு தான். அப்போ எங்கள் பிள்ளைகள் வந்து வீட்டில் இப்படி சொன்ன உடனே அன்னைக்கு நாளும் டிவி அமர்த்தணும். சரியா? நான் சொல்றது அன்னைக்கு ஒரு நாளைக்கு சரிம்மா அப்படின்னு டிவியை அமர்த்திடணும். அந்த பிள்ளைகள் சொல்லுவதை முதல்ல கேட்கணும். இந்த பிள்ளைகள் உயர்வான எண்ணம் வரணுங்கிறதுக்கு முதல்ல நீ குரான் படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போன தடவை உங்க ஊருக்கு வந்திருந்தப்பையும் இந்த சம்பவத்தை சொன்னேன், இந்த செய்தியை சொன்னேன். இது எதுக்கு தர்றாங்கன்னு கேட்டேன். இதுக்கு பேர் என்ன, இது ஏன் தர்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு சொன்னேன்னு நினைக்கிறேன். அதுக்கு விளக்கத்தை என்னன்னு எனக்கு நினைவில்லை. உங்க ஊர்ல அந்த பள்ளியில மதரசால பேசினது. இந்த சர்டிபிகேட்டு இதுக்கு பேரு சனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சனதுன்னு சொல்றாங்க? காலேஜில் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்டுக்கு இதுக்கு எதுவும் வித்தியாசம் உண்டா? ரெண்டும் ஒன்று தானா? மதரசால வாங்குறதும் இந்த பிள்ளைகள் இன்னைக்கு வாங்குறதும் ஒன்று தானா? அதுக்குள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இது உங்க வீட்டுல தொங்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 10 பேர் வீட்டில் தொங்கும். அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 10 வருஷத்துல இந்த மஹல்லால இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா வீட்லையும் இந்த நூருல் ஈமானுடைய இந்த சர்டிபிகேட் தொங்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கே எல்லா ஊர்லயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு பார்க்க வந்தா முதல்ல என்ன கேட்கறான்? பொண்ணு ஓதி இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. எல்லா ஊர்லயும் கேட்கறாங்களா இல்லையா? பொண்ணு ஓதி இருக்கான்னு. நான் ஒரு ஊர்ல கேட்டேன், மாப்பிள்ளைக்கு ஏன் கேட்கறது இல்லை? இப்ப பொண்ணு ஓதி இருக்கான்னு கேட்கிறவ அசந்து மறந்து கூட மாப்பிள்ளை ஆலிம் சாவா இல்ல ஓதி இருக்காரா குரான்லாம் கேட்க மாட்டாங்க. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காருன்னு கேட்போம். ஏன் கேட்கறது இல்லைன்னு. இதை கேட்ட உடனே ஒருத்தன் பதில் சொன்னாங்க, அதிரத் ஒரு பயலுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு. நானே அவன் அந்த எண்டுக்கு போயிட்டான். இப்படி போய் நீங்க கேட்டீங்கன்னா முத்துன குமராவே திரிவான் 40 வயசு வரையும். அவனுக்கு எவன் பொண்ணு தர போறான்? இவன் எங்க ஓத, இவன் எங்க? ஆனா எல்லா வீட்டு பிள்ளைகளும் இன்றைக்கு ஆலிமா பட்டம் பெற்று போன உடனே ஆலிமா போதுங்க அவ்வளவுதாங்க எங்க வீட்டு. ஏன் இந்த பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டின் வாரிசுகளை மிக அருமையாக வளர்ப்பார்கள், போதும், அது அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க பிகாம் என்ன வேண்டாலும் டிகிரிகள் படிக்கட்டும். ஆனால் குரானையும் ஹதீஸையும் ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான். அழகா அரபி கவிஞன் என்ன அழகா பேசுறான் பாருங்க. அதாவது உங்கள் வீட்டினுடைய அந்த பெண்கள் அல் உம்மு மதரஸ அவன் சொல்றான். அல் உம்மு மதரஸ இன் அஅதத்தஹா அஅதத்த ஜைலன் தய்யிபல் ஆரிகி. என்ன அழகான வார்த்தை. அல் உம்மு மதரஸா. a mother is a school or a mother is a university. In a'adattaha, if you are preparing a mother with education, ஒரு பெண்ணை படித்தவளாக நீ உருவாக்கி விட்டால் தலைமுறையே உருவாக்கிட்ட. ஆனால் ஒரு பெண்ணை படிக்காமல் விட்டு விட்டால் அந்த தலைமுறைக்கு அந்த இல்மு போய் சேராது. ஒரு ஆண் வருவான் போவான். அதனாலதான் ஊராக தெருவாக இன்றைக்கு நிஸ்வான் மதரசாக்கு தமிழ்நாட்டில் அல்லாஹுவினுடைய கிருபையினால் அல்லாஹ் நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த சர்டிபிகேட் இதுக்கு வந்துருவோம் பஞ்சாயத்துக்கு. இதுல என்ன சார் எழுதியிருக்காங்க? கல்லூரிகள்லையும் உங்க ஊர்ல இருந்து காலேஜ்ல யூனிவர்சிட்டியில பிள்ளைகள் படிக்கலாம், அவங்களும் போய் சர்டிபிகேட் வாங்கலாம். இன்னைக்கெல்லாம் கல்லூரியில சர்டிபிகேட் வாங்குறதுக்கு வந்தா அத்தா அம்மா மச்சான் மாமா எல்லாரும் வேன் பிடிச்சலாம் வர்றாங்க. ஒரு பெரிய வேனு பஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு எதுக்கியா வந்திருக்கீங்க? உள்ள கூட விட மாட்டான். அந்த ஹால்குள்ள கூட போக முடியாது. ஏன்னா பசங்க ஃபுல்லா உட்காந்துருப்பான். வெளியே உட்காந்து டிவியில தான் பார்க்கணும் எங்க பையன் வாங்குறதுன்னு. ஆனா அதுக்கே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பஸ் பிடிச்சிட்டு வர்றாங்க. அதுக்கும் என்ன வித்தியாசம்? காலேஜில் தர்ற சர்டிபிகேட் என்ன அப்படின்னு கேட்டா, நான் இதை போற ஊர்லலாம் சொல்றது என்ன,
மரியாதை இல்லாம இதை நீங்க மாட்டி வச்சிடக்கூடாது. ஏதோ ஒரு வீட்டுல ஒரு பறக்கத்துக்கு மாட்டியிருக்க மாதிரி இது மாட்டியிருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. கல்லூரியில உங்க மகன் பிகாம், பிஏ, பிபிஏ பட்டம் வாங்கினார் என்று சொன்னால் அந்த சர்டிபிகேட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா அதுல எழுதியிருப்பான், திஸ் இஸ் டு சர்டிஃபை தட், நாங்கள் சான்றளிக்கிறோம் இந்த மாணவர் எங்களிடத்தில் பிபிஏ படித்தார், இந்த பல்கலைக்கழகம் அவருக்கு இந்த ஸ்டாம்போடு இந்த சர்டிபிகேட்டை வழங்குகிற சான்றளிக்கிறது அப்படின்னு போட்டிருப்பான். போட்டுட்டு அதுக்கு கீழே யூனிவர்சிட்டியினுடைய ரிஜிஸ்டரார் கையெழுத்து போட்டிருப்பான், பல்கலைக்கழகத்தினுடைய ரிஜிஸ்டர். ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே 100-200 காலேஜ் இருக்கும். 100-200 காலேஜில் 5000-10,000 மாணவர்கள் படிப்பார்கள். ஆனால் அந்த பதிவாளர் ரிஜிஸ்டராருக்கு இந்த பையன் யாருன்னு தெரியாது. அவர் ஒரு ஏசி ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருப்பார், கொண்டு வருவான், சில நேரத்தில் முடியலன்னா ஸ்டாம்ப் அடிப்பான், அடிச்சு சர்டிபிகேட்டை கொடுத்துருவான். நம்மளும் வாங்கிட்டு வந்து மாஷா அல்லாஹ் நான் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு நினைப்பான். ஆனா இது இருக்கு தெரியுமா, இது என்ன தெரியுமா, இதுக்கு பேரு சனது. உங்க பிள்ளைகள் கொடுக்க போறதுக்கு இந்த சனதுக்கு கீழே சொல்லி கொடுத்த வாத்தியார் கையெழுத்து போட்டிருப்பார். வித்தியாசம் இருக்குல்ல? ஏதோ ஒரு ஏசி ரூமுக்குள்ள உட்கார்ந்து பதிவாளர் கையெழுத்து போடுறதுக்கும் சொல்லி கொடுத்த உஸ்தாத், இந்த உஸ்தாது சொல்றார், இந்த பிள்ளை என்னிடத்தில் குர்ஆனை படித்தது, ஹதீஸை படித்தது, ஃபிக்ஹை படித்தது, வரலாறை படித்தது. போதுமா? இல்ல. அந்த உஸ்தாத் சொல்றார், இந்த இல்மெல்லாம் நான் மொய்தீன் ஹஸரத்திட்டேந்து படிச்சேன், மொய்தீன் ஹஸரத்து நூருல்லா ஹஸரத்திட்டேந்து படிச்சாங்க, நூருல்லா ஹஸரத்து அப்துல் காதர் ஹஸரத்திட்டேந்து படிச்சாங்க, அப்துல் காதர் ஹஸரத்து அவங்க உஸ்தாதிட்டேந்து படிச்சாங்க. இந்த தொடர் இப்படியே போய் 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 கடைசியாக பெருமானார் இடத்துல நிற்கும், பெருமானார் இடத்தில் நிற்கும். எங்க பிள்ளைகள் படித்தது போகிற போக்கில் படித்த கல்வி அல்ல. நல்ல விளங்கிங்க பெற்றோர்களே, இது சாதாரண ஒரு பேப்பர் அல்ல, போகிற போக்கில் படித்த கல்வி அல்ல. இவருக்கு இவர் உஸ்தாத், எங்க எல்லார்ட்டையும் அந்த சனது இருக்கும். எங்க உஸ்தாத் இவரிடத்தில் இருந்து, அவர் அவரிடத்தில் இருந்து, அவர் அவரிடத்தில் இருந்து, கடைசியாக போய் இந்த இல்மு நிற்பது எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த இல்மை நான் ஜிப்ரீல் இடத்தில் படித்தேன், ஜிப்ரீல் அல்லாஹ்வினிடத்தில் படித்து என்னிடத்திலே கொண்டு வந்து சொல்லிக் கொடுத்தார். we are the authority. அதனாலதான் ஹஸரத் பேசும்போது அத்தாரிட்டேட்டிவ், ஒரு ஆதாரத்தோடு ஆணித்தரமாக இது சரியா, இதுதான் சரி அப்படின்னு பேச முடிகிறதுக்கு காரணம் இது எங்கள் அல்லாஹ்வினிடத்தில் இருந்து வந்த இல்மு. எங்களுக்கு முன்னாடி எத்தனை உஸ்தாது எங்களுக்கு படிச்சாங்களோ அத்தனை பேருடைய சனதும் அந்த லிஸ்டும் எங்கள்கிட்ட இருக்கும். அதனால மற்ற கல்விகள் மாதிரி நாங்க படிக்க, அதனால அந்த கல்வியை குறை சொல்றேன்னு நினைச்சுக்க கூடாது, அதுக்கும் கண்ணியம் உண்டு. கல்விங்கிறது எல்லாமே கண்ணியமானது. ஆனா இதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். சாதாரணமாக வந்த பேப்பர் அல்ல இந்த பேப்பர். உங்கள் பிள்ளை இன்றைக்கு வாங்குகிற இந்த பேப்பர், இந்த இல்மு அல்லாஹ்வினிடத்திலிருந்து பெருமானாருக்கும் பெருமானாரிடத்திலிருந்து வரிசையா அவரவர் பேரை சொல்லி துஆ செய்வாங்க. எங்களுடைய பிள்ளைக்கு கையிலே கிடைத்திருக்கிறது. அதனாலதான் சொல்றோம் இது பாக்கியமானது. இதுக்கு பேரு சர்டிபிகேட் சொல்ல மாட்டான், இதுக்கு பேரு சனது சொல்லுவான். சர்டிபிகேட் அப்படின்னா நீங்க பாக்குற அந்த பேப்பரு, இது சனது. சனதுன்னா செயின்னு அர்த்தம். எங்க உஸ்தாத் இவருக்கு, இவர்கிட்ட இவரு, இவர்கிட்ட இவரு. என்னுடைய தந்தை அல்லாஹ் மர்ஹூம், அவர்களுடைய கபரை அல்லாஹ் ஒளியாக்கட்டும், என் தந்தை சொல்லுவாங்க, இந்த சர்டிபிகேட் இந்த சனது வாங்கின பின்னாடி இங்கிருந்து இந்த போகிற பிள்ளைகள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பயந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், தங்கள் படித்த பாடத்திலே அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், சில ஊருக்கு போனோம்னா மதரசால சொல்றாங்க, இதே மாதிரி மதரசால படிச்ச பிள்ளை தான் ரொம்ப மோசமா நடந்துக்குதான். அன்னைக்கு இதெல்லாம் விட ஒரு 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 ஊர்ல ஒருத்தர் சொல்லும்போது சொல்றாரு, மதரசால படிச்ச பிள்ளை ஒருத்தி ஒன்று ஓடி போச்சார். நான் சொன்னேன், ஏன் அதெல்லாம் சொல்றேன்னு. நான் அப்புறம் வந்தப்ப சொன்னேன், அப்படியே நடக்காது. அப்படியே சைத்தானியத்தில் ஏதாவது நடந்துருச்சுன்னா அல்லாஹ் ஒரு பெரிய வாழ்க்கையை தருவான். சார் இது சும்மா விடாது சார், இந்த இல்மு கடைசி வரை கபர் வரை சும்மா விடாது எங்க பிள்ளைகளை. நீ அப்படி, அது ஒரு பேரொளி. எங்க நபி சொல்லுவாங்க, ஒரு ஹோலோஜன், அது ஒரு பெரிய லைட். அது அந்த லைட் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு தான் விடும். கொஞ்சம் படித்தாலும், கொஞ்சம் ஒரு ஆயத்து உள்ள ஏறிட்டாலும்
வழி தவற விட்டுறாது எங்க பிள்ளைகளை. அப்ப சொல்றாங்க சனது அப்படின்னா அப்படியே செயின் மாதிரி போறது. இப்போ ஒரு பிள்ளை தன்னை மாத்திக்கிச்சு வெளியே போய் ஒரு பரதாவினுடைய இதுல இல்ல, கொஞ்சம் அந்த ஒரு துவாவை கரெக்டா ஓதுறதுல மசாலா எப்படி பாத்ரூம் போகும்போது சாப்பிடும்போது ஒன்னொன்னுக்கும் துவா சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் ஓதுறது மாறிக்கிச்சு அப்படின்னு சொன்னா எங்க தாப்பனார் சொல்லுவாங்க சனதும் தன் பெயரை மாற்றிக்கொள்ளும். எப்படி மாற்றி? தலகுல மாறிடும். அந்த பிள்ளை எப்படி மாறிச்சோ அதே மாதிரி தலகுல மாறிடும். எப்படி மாறிடும்? சனது அப்படிங்கிறத தலகுல படிச்சா தனசுன் அப்படின்னு படிப்பாங்க. தனஸ் அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தம். தனசுனா அழுக்கு. அந்த சனது சொல்லும் எப்பா உன்னை நீ அழுக்காக்கிக்கிட்ட ஒன்றேந்து நான் நவண்டு நின்னுக்கிறேன், எப்ப உன்னை சுத்தப்படுத்துகிறாயோ உன்னோட வந்து ஒட்டிக்கிறேன். அதனால இந்த நிகழ்வே ஒரு பாக்கியம் பெற்ற நிகழ்வு. இது அல்லாஹுவினுடைய அருட்கிருபைகளை கொண்டு வரக்கூடிய நிகழ்வு, இறக்கி கொண்டு வரும். இன்றைக்கு இங்க ரஹ்மத் அல்லாஹுவினுடைய அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் பெரியவங்களை வச்சு அத்தனை பேரும் துவா செஞ்சு இந்த பிள்ளைகள் காலம் இவங்க மட்டும் இல்ல, இவங்க சந்ததி முழுக்க கியாமத்து நாள் வரை இந்த குடும்பத்தில் வர்ற எல்லாரும் அவர்கள் சுபசோபனமாக வாழ வேண்டும், சுபிச்சமாக வாழ வேண்டும் அப்படின்னு துவா செஞ்சு தர்றதுக்கு பேர் தான் இந்த நிகழ்வு சகோதரர்களே. அதனால இந்த 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 சர்டிபிகேட்டை வீட்டில் மாட்டின பின்னாடி இந்த நினப்பு வரணும். இது ஏதோ 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்னு மாட்டிக்கலாம், அப்படி அல்ல. இது 10ஓட 11 கிடையாது. இட் இஸ் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல 2 பெண்களை குறித்து பேசுகிறான். நமக்கெல்லாம் தெரியும் 2 பெண்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் அப்படிங்கிறது தெரியும். புகழ்ந்து பேசுவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் ஃபிரௌனுடைய மனைவி குறித்தும் அல்லாஹ் தஆலா புகழ்ந்து பேசுறான். 3வது நபிமார்களுடைய மனைவியை குறித்து அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். சரி, புகழ்ந்து பேசணும்னா என்ன சொல்லணும்? இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்கெல்லாம் சூப்பரு, அல்லது அல்லாஹ் பொருந்திக்கிட்டான் அப்படி அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்னு பாருங்களேன். இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கானது. அத நான் சொல்லல, முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். யா நிசா அன்-நபி, அல்லாஹ் சொல்றான், கூப்பிடும் போதே கூப்பிடுறான் நபியினுடைய மனைவிமார்களை. யா நிசா அன்-நபி, நீங்க எல்லாம் நல்லவங்க அப்படி சொல்லல அல்லாஹ். லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, இந்த உலகத்தில் மற்ற பெண்களை போன்று நீங்கள் இல்லை அப்படிங்கிறான். லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்க மத்தவங்கள மாதிரி கிடையாது. அப்ப என்ன சார்? யூ ஆர் ஸ்பெஷல். அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், யூ ஆர் ஸ்பெஷல். இன்றைக்கு பட்டம் பெறுகிற இந்த சகோதரிகளுக்கு அதே வார்த்தையை சொல்லி சுபசோபனம், யூ ஆர் ஸ்பெஷல். இட் இஸ் நாட் அவர் வேர்ட், இட்ஸ் a word of Allah. அல்லாஹ் தருகிற வார்த்தை. லஸ்துன்ன கஅஹதின் நிசா, மற்றவங்கள மாதிரி நீ இல்ல, நீ தனித்துவமானவள். அது வெளியே தெரியணும். நூறுல் ஈமானில் படித்த பிள்ளைகளே, நீங்க வெளியே நடந்து போறத பார்த்துட்டு இந்த ஊரில் உள்ள அத்துணை பேரும் இந்த மதரசாவில எங்க பிலால் ஹஸ்ரத்தினுடைய கையிலே படித்து இந்த சனதை வாங்கறதுக்கு ஆசைப்படணும். அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அது நபிமார்கள் மனைவி மட்டுமல்ல, யாரெல்லாம் அதே போன்று நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதே வாழ்க்கை தான். விளக்கம் எழுதுறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் 2வது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இன்னல்லாஹ் இது காலத்தில் மலாயிகத்து யா மரியம் இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி வ தஹரகி வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன். What a beautiful word. What a wonderful word. சார், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்து படித்தால் அழாமல் கடக்க முடியாது. குர்ஆனுடைய வார்த்தைகள் அர்த்தம் தெரிந்து அப்படியே இதை படிக்க படிக்க எனக்கு அப்படியே மயிர்கூச்சல் ஆகுது. அல்லாஹ் சொல்லுகிறான், இது காலத்தில் மலாயிகத்து யா மரியம் இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி. மரியம், you are chosen by Allah. மரியமே, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான். குர்ஆனை படிக்கிறதுக்கு நீ வரல, உங்க அத்தை அனுப்பல. You are chosen by Allah. அல்லாஹ்வினால் பொறுக்கப்பட்டவர்கள். இங்கே டாக்டர்கள் இருக்கலாம், இன்ஜினியர்கள் இருக்கலாம், ஆடிட்டர்கள் இருக்கலாம், பெண் குலத்தில் நிறைய படித்தவர்கள் இருக்கலாம். ஆனால் பட்டம் பெறுகிற என்னுடைய சகோதரிகளே, உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி சொல்லிட்டு அல்லாஹ் உடனே சொல்லுவான், வ தஹரகி,
என்றைக்கு உஸ்தாதுமார்களுக்கு முன்னாடி குர்ஆனை திறந்து அலிஃப் பா தா அலிஃப் லாம் மீம் என்று படிக்கிறாயோ, உன்னுடைய அகத்தில் உள்ள அனைத்து அழுக்குகளையும் அல்லாஹ் அகற்றி விட்டான். இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி வ தஹ்ஹரகி, உன்னை துவைத்து எடுத்து விட்டான். உள்ளும் புறமும் உள்ள அழுக்குகள் எல்லாம் போனது. இதே பாட்டையில் நீ பயணித்தால் உன் முடிவு சொர்க்கமாக இருக்கும், உன் முடிவு அல்லாஹ்வாக இருக்கும், உன் முடிவு ரசூலாக இருக்கும். இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி வ தஹ்ஹரகி வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன். உலக பெண்களிட எல்லாவற்றையும் விட அல்லாஹ் உங்களை சிறந்தவர்களாக ஆக்கினான். சார், இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் தி வேர்ட் ஆஃப் அல்லாஹ். இது என் வார்த்தை அல்ல, அல்லாஹ்வினுடைய வார்த்தை. தேர்ந்தெடுக்கிறான் உலகத்திலேயே, உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்கிறான். ஏன்? இந்த குர்ஆனை நீங்கள் படித்திருக்கிறீர்கள், இந்த ஹதீஸை நீங்கள் படித்திருக்கிறீர்கள், அதனால உங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற சோபனம் இது. உங்க வாழ்க்கை சிறப்பாவதற்கு குர்ஆன் ஒன்றே போதும்னு சொன்னோம். அதுக்கு 4 தன்மைகளை எங்க உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு சொல்லி தர்றாங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குணங்கள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா சில குணத்தை சில இடத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக பிரித்தும் சொல்லலாம். ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்கணும்? அச்சம், நாணம் அப்படிலாம் சொல்றான் இல்லையா, அது வேணும் இது வேணும் அப்படி சொல்றான். ஆண்களுக்கு தைரியம், வீரம் அப்படி சொல்றான். ஆனா இஸ்லாம் சொல்லுது எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமான குணங்கள் சிலது இருக்கு. சில நேரத்துல பெண்கள் ஆண்களுக்கான குணமும் இருக்கு. ஒரு ஹதீஸை படிச்சேன், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு ஹதீஸ்ல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கவுலு. இன்னைக்கு எங்க இந்த 10 பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை சொல்லுவதோடு இதை பெற்ற தாய்மார்களுக்கு அந்த செய்தியை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2025ல ஒரு ஆசிரியராக டெய்லி பல்வேறு மாணவர்களை மாணவிகளை சந்திக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கேன். ரோட்ல போறோம் வர்றோம், பஸ்ல போறோம் வர்றோம். இந்த எங்க ஒரு காலத்துல சொல்லுவான், பொம்பளை பிள்ளைகளை வெளியே அனுப்பிட்டு நாங்க வயிற்றுல நெருப்பு கட்டி இருந்தோம், எங்க பிள்ளைகள் திரும்ப வர்ற வரையும் வயிற்று. இன்னைக்கு பையன் அனுப்புனாலும் அதே கதை தான். எந்த பிள்ளைய வெளியே அனுப்புனாலும் அது உள்ள வர்ற வரையும் இங்க வயிற்றுல நெருப்பு தான். ஏன் அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு ஒரு பையன் சொல்றான், சார் எங்க அத்தா FZ வண்டி வாங்கி தந்தாரு, 220ன்னு போட்டிருக்காச்சு. அந்த இது அந்த முள் இருக்குல்ல வண்டி ஓட்டுறதுல, ஸ்பீடா மீட்டர்ல 220 காமிக்குது. அதனால 1.25 லட்சம் ரூபா அந்த வண்டி. எங்க அத்தாவை ஏமாத்திடுவானோ என்னமோன்னு ஓட்டி பார்த்தேங்கிறான். எதுக்கு? 220 வரை முள்ளு போகுதான்னு இவன் இதுல ஓட்டி பார்க்கறானா, இதுல அந்த ஹைவேல ஓட்டி பார்த்தேன். அந்த 1.25 லட்சம் ரூபாய் சரிதானாங்கிறதுக்கு நான் சொன்னேன், அந்த முள்ளு போகுதோ இல்லையோ ஓ முள்ளு போயிருமுடான்னு. ஏன்னா இன்னைக்கு இப்படி ரோடு, உங்க ஊர் நல்ல ஒரு கூமாப்பட்டி, நீங்க எப்போதுமே அப்படியே தான். அங்க ஆதி காலத்துல உங்க அத்தா அம்மா என்னைக்கு முஸ்லீம் ஆனாங்களோ இன்னைக்கு வரையும் அப்படியே தான் இருக்கீங்க. வெளியெல்லாம் பாருங்களேன், இந்த பசங்க வண்டி ஓட்டும் போது ஏதோ பாகிஸ்தான் கூட சண்டைக்கு போற மாதிரியே ஓட்டு வர்றானே, நம்ம தான் பயந்து ஒதுங்கி போக வேண்டியதா இருக்கு. கர்ண கொடூரத்துல வந்தான், ஏதாவது அப்படி லேசா அவனுக்கே மாறிடுச்சுன்னா சொல்லிட்டு வண்டியாடாங்கிறான். நம்மள யாரு அவன் வேகமா போட்டு நம்மளை கேட்கறான், சொல்லிட்டு வண்டியாடா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த பையன்ட்டு சொன்னேன், ஓ முதுகு முள் முடிஞ்சிருண்டா பார்த்து இருந்துக்க அப்படின்னு. எங்க பிள்ளைகள் வெளியே போயிட்டு வண்டியில அப்படியே திரும்பி வரணும்னா அதுக்கு எங்க ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி கொடுத்தாங்க. அதை கடைசியில சொல்லுவேன், அது சொல்லலாட்ட கேட்டுக்குங்க சரியா. போற மாதிரி அப்படியே அழகா போடுவேன். ஏன்னு கேட்டா, ஒரு தடவை இந்த கை உடைஞ்சிருச்சுன்னா கால் மௌத்தா போற வரை இந்த கையை திரும்ப பயன்படுத்த முடியாது. இப்படி அந்த உடைஞ்சது ஒரு வாளியை டக்குன்னு தூக்க முடியாது, ஒரு இது வேலையை டக்குன்னு செய்ய முடியாது. ஒரு தடவை கால் உடைஞ்சிருச்சுன்னா திரும்ப இந்த கால் பழைய மாதிரி ஆகவே ஆகாது. அதனால இதெல்லாம் அமானிதம், அல்லாஹ் கொடுத்தது மாதிரி அல்லாஹ்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடணும். இதை எங்க பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித் தரணும். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர் சொன்ன செய்தி, அவர் சொல்லும் போதே சொன்னாரு, அஜர்த்து நான் ஒரு செய்தியை சொல்றேன், இதை ஊர் முழுக்க நீங்க பாத்தியா ஓதிடுவீங்கன்னாரு. அவன் சொல்லும் போதே நம்மளை விளங்கி வச்சிருக்கான், இதை எங்க சொன்னாலும் ஊர் முழுக்க பாத்தியா ஓதுவீங்கன்னாரு. சரி ஓதுனையா சொல்லியான்னு. தஞ்சாவூர்ல காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி. எங்க சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை போயிருந்தேன். அங்க முஸ்லீம்கள் கூட்டமா புர்கா இதோட நின்னாங்க. சரி என்னமோ ஏதானு எட்டி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். போய் என்ன நடக்குது, அங்க ஒரு அத்தா அழுதாரு. அவர் சொன்ன வாசகம் எனக்கு ரொம்ப மனசுக்கு சஞ்சலமா இருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்கன்னாரு. சரிங்க சொல்லுங்கண்ணே. அந்த அத்தா அழுதுருக்காரு, டேய்
1,50,000 பைக்கு வாங்கி தராட்டி செத்து போயிருவேன்னு சொன்னீங்க. அந்த அத்தா சொல்லி எழுதுது. 1,50,000 பைக்கு வாங்கி தராட்டி செத்து போயிருவேன்னு சொன்னீங்க. 1,50,000 பைக்கு வாங்கி தந்துட்டேன், செத்து போயிட்டிய. நான் சொல்றது புரியுதா சார்? சார், அந்த தகப்பனின் வேதனை எப்படி இருக்கும்? 1,50,000 தரலன்னா போட்டுக்குவாங்க, அங்க ஓடுறான், இங்க உள்ள பாடுறாங்கிறான், உன்னை அவமானப்படுத்திடுவேன் எல்லாம் சொல்றான். வாங்கி தந்த பின்னாடி அந்த வண்டியை ஓட்ட தெரியுதா? உனக்கு வாழணும்னு தானே அந்த பெத்தவங்க அப்படி வாங்கி தர்றாங்க. நீ அதை எடுத்துட்டு போய் ஒரு நிமிஷத்துல, அவர் சொல்றாரு, போய் சேர்ந்துட்ட, இப்ப இந்த பைக்கு அப்படி உடஞ்சி கிடக்கு 1,50,000, இப்ப நான் எதை பார்த்துட்டு அழுவுறதுன்னு கேட்கிறாருந்தா. அந்த வாசகத்தை கேட்டவுடனே வலிச்சிச்சு சார். ஒரு பெத்தவனா, எனக்கும் பிள்ளைகள் உண்டு, உங்களுக்கும் உண்டு. இந்த வாசகம் எவ்வளவு பெரிய வலியை தருது. இதை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கிற நிலைமைகள்ல கூட எங்க பிள்ளைகள் இல்லை. வெளியே போறதும் உள்ள வர்றதும் அல்லாஹ்வினுடைய கிருபையினால இன்னைக்கு பிள்ளைகளை அனுப்பிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோமே தவிர அவங்க வர்றது. பெண் பிள்ளைகளை குறிப்பாக அனுப்பி விட்டு வயிற்றுல நெருப்பு கட்டியிருக்கான். இந்த பிள்ளைகள் போயிட்டு என்ன செஞ்சுட்டு வருமோ, படிக்க போகணும், இன்னைக்கு படிச்சுதான் ஆகணும், எங்க பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அதுக்கு ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை கடைசியா நான் என்ன செய்யறேன் அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி முதல் செய்தியாக இந்த பிள்ளைகளுக்கு அந்த குர்ஆனும் ஹதீஸும் சில செய்திகளை சொல்லுது. முதலாவது செய்தி 4 செய்தியை சொல்லி தர்றாங்க. அது பெற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து. அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, 3 விஷயம். சமீபமா அந்த ஒரு கித்தாப்ல அந்த செய்தியை படிச்சேன், ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அனமதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் அறிவின் பட்டணம் என்றால் அதன் தலைவாசல் அலியின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களே. அவங்க ஒரு வாசகம் சொல்றாங்க, எங்க பிள்ளைகளுக்கு தேவையானது இந்த காலத்துல. அவங்க சொல்றாங்க, ஹியாரு ஹிசாலின் நிசா ஷிராரு ஹிசாலிர் ரிஜால். நான் இப்படி ஒண்ணு படிச்சதே இல்லை என் வாழ்க்கையில, புதுசு. அதனால அதை படிச்ச உடனே அப்படி மண்டக்குள்ள ஏறிக்கிச்சு. அது எங்கேயாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஹியாரு ஹிசாலின் நிசாஇ ஷிராரு ஹிசாலிர் ரிஜால். 3 குணங்கள் இருக்கிறது, அது பெண்களுக்கு சிறந்தது, ஆண்களுக்கு கேவலமானது. நாங்க எல்லா குணமுமே எல்லாருக்கும் நல்லதுதான். ஆனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா அது சாமானியமா இருக்காது. அவங்க சொல்றாங்க, 3 குணம், என் பெண் பிள்ளைகளே, என்னுடைய மக்களே, சகோதரிகளே, நல்லா கேட்டுக்குங்க. 3 குணம் பெண்களுக்கு சிறந்தது, ஆண்களுக்கு கேவலமானது. என்ன? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அஸ்ஸஹு வல் ஜுபானது வல் புக்லு. 3 செய்தியை சொல்றாங்க. அஸ்ஸஹு வல் ஜுபானது வல் புக்லு. 3 செய்திகள் பெண்களுக்கு சிறந்தது, ஆண்களுக்கு கேவலம். 1வது ஸஹு, பெருமை அப்படின்னு சொன்னாங்க. பெருமை இந்த பிள்ளைகளுக்கு பெருமை. 2வது கோழைத்தனம், 3வது கஞ்சத்தனம்னு சொன்னாங்க. இந்த 3 ஒரு பெண்ணிடத்துல இருக்கணும்னு சொல்றாங்க அலி ரலியல்லாஹு. ஒரு ஆணிடத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸஹு அப்படின்னு சொன்னா பெருமை, 2வது கோழைத்தனம், 3வது கஞ்சத்தனம். இதுக்கு என்ன விளக்கம் அவங்களே சொல்றாங்க. இதா கானத்தில் மர்அத்து மஸ்ஹூவ லம் தமக்கனத் மின் நஃப்ஸிஹா. ஒரு பெண் கொஞ்சம் மிடுக்கா, கொஞ்சம் பெருமைக்காரி மாதிரி நடந்தா அப்படின்னு சொன்னா மற்றவன் வர்றதுக்கு பேசுறதுக்கு யோசிப்பான். அவங்களே சொல்றாங்க, கொஞ்சம் ஒரு பெண் மிடுக்கா நடக்கிறா, ஒரு பெருமை, அதாவது அது பெருமையோட தலையில வச்சுட்டு ஆடுறது இல்ல, பெருமை மாதிரி. ஒரு பெண் கொஞ்சம் பெருமை மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னா வர்ற ஆளுக பார்த்துட்டு இவ பெருமை பிடிச்ச, இவள்கிட்ட மனுஷன் பேசுவானா அப்படின்னு போயிடுவான். அந்த பெண்ணு கொஞ்சம் அப்படி போல்டா அப்படி நடந்து போகும்போது, வேணாம்ப்பா, ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்காப்பாங்களாம். இப்ப இன்னைக்கு நடக்குது. இந்த இடையில நீயா நானால ஒரு பேட்டி போட்டுறான். ஒரு குடும்ப நிகழ்வு நடக்குது, இங்கிட்டு பாதி பேர் அங்கிட்டு பாதி பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப இந்த நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க எல்லாரும், உங்களுக்கு அது புதுசு கிடையாது. நீங்க எல்லாம் எனக்கு ஏதாவது 1-2 அனுப்பி விடுவாங்க. அதுல இங்க மனைவி, அங்க கணவன். இப்ப அந்த வீட்டுக்காரன் ஏதோ சொல்றான். சொன்ன உடனே இந்த வீட்டுக்காரி சொல்றா, டேய் மவனன், யார கெட்டுன புருஷனை இங்க உட்கார்ந்துட்டு சொல்றா, வாடி நீயே அப்படின்னு. அதை பார்க்கும்போது நமக்கே அச்சமா இருக்கு, இதயம்லாம் கொஞ்சம் ஆடுது. ஆனா அந்த போட்டி நடத்துறான்ல அந்த நிகழ்ச்சி, அவன்கிட்ட சார் என்னங்க சார், ஆமாங்க சார், போவாங்க சார், அவன்கிட்ட சார் போட்டு இழுவரா. ஆனா கெட்டின புருஷனை மௌன உனக்கு இருக்கு வீட்டுக்கு வாடிங்கிறால, அவன் பயந்து போய் கிடக்கான். நேத்து பேப்பர்ல வந்திருந்தது, ஒருத்தன் வீட்டுக்காரி அடிப்பாங்கிறதுக்காக தான் வீட்டுக்கு போகாம இன்னொரு வீட்டுக்கு போயிருக்கான்.
நேத்து அமெரிக்கால, இங்க இல்ல. நல்ல வேலை இந்தியாலாம் அப்படி இருக்காது. நான் விளையாட்டுக்கு சொல்ல சார், நேற்று பத்திரிகையில் போட்டிருந்தான், தான் வீட்டுக்கு போவாம இன்னொரு வீட்டுல போய் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அந்த வீட்டுல ஆள் இல்ல. அதான் செய்தி. பக்கத்து வீட்டுக்காரன் போன் பண்ணி போலீஸுக்கு சொல்லிட்டான். போலீஸ் வந்து பார்த்து கேட்டப்ப, வீட்டுக்காரி அடிப்பா சார், அதனால நான் வீட்டுக்கு போகலங்கிறானே. வெக்கமே இல்லாம அமெரிக்காக்காரன், ஆனா ஊர்ல உள்ளவனை பூரா அடிக்கிறானே. அப்போ மனைவி கணவன்கிட்ட எப்படி பேசணும்னு இஸ்லாம் சொல்லி தருது. பெருமை அப்படிங்கிறது கணவன்கிட்ட இல்லை, மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் போல்ட்னஸ். யாரும் எதுவும் வரமாட்டான். ஒன்று. ரெண்டாவது, இஸ்லாம் சொல்லுது அல் 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 இதா கானத்தில் மர்அத்து மஸ்ஹூவதன் லம் தமக்கனத் மின் நஃப்ஸிஹா இதா கானத்தில் மர்அத்து ஜுபானதன். ஜுபானா கோழைத்தனம், கொஞ்சம் அப்படி கோழைத்தனம் மாதிரி. என்ன அப்படின்னு சொன்னா, தஃபர்ரகத் மின் குல்லி ஷைஇன் யஅரிது அலைஹா. ஏதாவது ஒன்று வந்தா கூட கொஞ்சம் பயப்படுவான். வேணாமா, எதுலையாவது போய் மாட்டிக்குவோமோ, எதுலையாவது சிக்கிக்குவோமோ, இது நமக்கு தேவையில்லை நினைப்பா. இது நான் சொல்லலை, அலி சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா. அது இருக்கு. மூணாவது தனம் கொஞ்சம் கெஞ்சத்தனம். புருஷன் ஊதாரியா இருக்காரு, எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு போறானா, இந்த வீட்டுக்காரி கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தா அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைகளுடைய 1 பவுன் 2 பவுன் தான் மகளுடைய கல்யாணத்துக்கு, மகனுடைய படிப்புக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இடையில இந்த காசெல்லாம் 2000 ரூபாய் காசு செல்லாதுன்னு சொன்னப்ப, நிறைய வீடுகள்ல பெண்கள் தேக்கி வச்சிருந்த காசு பல லட்சம் ரூபாய் வெளியே வந்துச்சு. பல லட்சம் ரூபா. ஆஜியார் சிரிக்கிறாரு. அப்ப அப்ப வீட்டுல இன்னும் இருக்கும் போல் கேஜர்த்து அப்படிங்க இருக்கு, நிறைய வீடுகள்ல இருக்கும். என் நண்பர் ஒருத்தர் துபாயில இருந்தாரு. அவர் அடிக்கடி என் வீட்டுக்கு பக்கத்து வீடு துபாயில, நானும் ஒய்ஃபோட இருந்தேன், குடும்பத்தோட. அவரும் பக்கத்து வீடு. ஒரு தடவை பார்க்கும்போது சொன்னாரு, ஒரு 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 சம்பவம் நடந்துச்சு அப்படின்னாரு. சொல்லுங்க அண்ணா. இல்ல, கடைக்கு என் ஒய்ஃபை கூப்பிட்டு போயிருந்தேன், பார்த்தா காசு பத்தல, காசு எடுத்துட்டு வர்றேன், போய் காட்டலன்னு சொன்ன உடனே என் வீட்டுக்காரம்மா சொல்லிச்சு, நான் வேண்டாம் தர்றேன். உடனே இவர் கேட்டிருக்காரு, காசு தரியா வச்சிருக்கியானே. இல்ல, கடனா தர்றேன் அப்படின்னு அம்மா. அது எவ்வளவு விவரம் பாருங்க. கடனா தர்றேன், வீட்டுக்கு வந்த உடனே தந்துடணும்னு சொல்லியிருக்கு. என்ன சேலை வாங்க போனது அந்த அம்மாக்கு. இல்ல, இருந்தாலும் போனா திரும்ப போயிட்டா முடிஞ்சு போச்சேன், கடனா தரேன். இவர் கேட்டிருக்காரு, வரும்போது சும்மா தானே வந்தேன், துபாய் காசு உனக்கு எப்படி வந்துச்சு, அதெல்லாம் கேட்க கூடாது. வரும்போது சும்மா தானே வந்த, இந்தியா காசோட துபாய் காசு அதெல்லாம். இப்ப கடன் வேணும்னா தர்றேன், 100 திரம்ஸ் தர்றேன், வீட்டுல வந்தோன்னு. இப்படி பல வீட்டுல பாக்கெட்ல கை விடுற வேலைகளும் நடக்கலாம். ஏன் ரசூல்லாட்ட வந்து கேட்டப்ப எடுத்துக்கட்டுன்ட்டாங்க. எங்க ரசூல்லாக்கு சொன்னாங்க, எடுத்துக்கட்டு, தரல இருந்தாலும் மனைவி எடுத்துக்கிறா, எடுத்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பகீல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் காசுகளை சேர்த்து வச்ச அந்த குடும்பம். ஏன்னா இந்தியாவினுடைய பொருளாதாரமே அந்த பானையில சேர்த்து வச்ச காசுல ஒரு மடங்கு உயர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு குடும்பம் உயராதா? எங்க அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த 3 குணமும் உங்களிடத்தில் வேண்டும். 1வது மஸ்ஹூ, கொஞ்சம் பெருமையா மிடுக்காக நடப்பது. 2வது கொஞ்சம் கோழைத்தனமாக இருப்பது. ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அப்படி ஒதுங்கி போயிடுவா பயந்துகிட்டு. 3வது இந்த கெஞ்சத்தனத்தில் கொஞ்சம் இருப்பது உங்கள் வாழ்க்கை உருப்படியாக ஆவதற்கு வழியாக இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த 4 செய்திய வாழ்க்கையில ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது தேவைன்னு சொன்னல. அந்த 4 சொல்லி என்னுடைய இந்த பட்டமளிப்பு விழாவினுடைய அந்த உரையினுடைய நிறைவுக்கு வருகிறேன். 1வது செய்தி சொன்னாங்க எங்க உஸ்தாதுமார்கள். இங்க இந்த பிள்ளையை படிச்சிருப்பாங்க, எங்க பிலால் ஹஸரத் அதெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. முதல் செய்தி குர்ஆனும் ஹதீஸும் நம் வாழ்க்கை சிறப்பதற்கு சொல்லி தருவது 1வது செய்தி தஹாரத் அப்படின்னு சொன்னாங்க. எங்க மதரசாக்கள்ல உள்ள பாடத்தை முதல்ல எடுத்தோம்னா பாபுல் மியா அப்படின்னு ஆரம்பிக்கும். தண்ணீரின் பாடம். உலகத்துல எவனும் சொல்லி தர மாட்டான். முதல் பாடமே என்னன்னா தண்ணீரின் பாடம். தண்ணின்னா இந்த தண்ணி, அதையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு தண்ணி கிண்ணின்னு பேசுனா வேற மாதிரியே விளங்கிறாங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கு உலகம். தண்ணின்னொன்னே இவர் இந்த தண்ணியை சொல்றாரு அப்படின்னு சொல்றான். இந்த தண்ணி நம்ம உதவி செய்து குடிக்கிறோம், இந்த தண்ணியை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் அந்த தண்ணி எப்படி சுத்தப்படுத்தும், எந்தெந்த தண்ணியில ஒது செய்யலாம், மழை தண்ணீரில் ஒது செய்யலாமா, பனிக்கட்டி தண்ணீரில் ஒது செய்யலாமா, சுத்தம் எதை கொண்டு ஆகும்னு முதல் பாடம் நடக்கும். பால பாடமே அதுதான். எங்க பிள்ளைகள் படித்திருப்பார்கள். எங்க உலமாக்கள் சொல்றாங்க, உங்கள் வாழ்க்கை சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா இம்மையிலையும் மறுமையிலையும் எல்லாத்துலேயும் சுத்தம் வேணும். ஆடையில, உங்களுடைய உடல்ல குளித்து நீட்டா இருக்கணும். எப்போதுமே நீட்னஸ் இஸ்லாம் விரும்பும் சார்.
ஒரு சஹாபி வந்தார், கொஞ்சம் அழுக்காக ஆடை அணிந்திருந்தார், முடியெல்லாம் பெருசா இருந்துச்சு, பேன்லாம் ஒளிவிக்கிட்டு இருந்துச்சு. ஜும்மா அன்னைக்கு அவரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன்கான லஹு ஷஅருன். 1400 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நபி பேசுறாங்க, மன்கான லஹு ஷஅருன், those who are having hair, யாருக்கு மண்டையில் முடி இருக்கிறதோ ஃபல்யுக்ரிம்ஹு. இன்னொரு இடத்துல வரும்போது வருது, ஃபஅலைஹி அன் யதரஜ்ஜல், அழகா எண்ணெய் தேய்ச்சி சீவி அப்படித்தான் வரணும். இப்படி எனக்கு என்னன்னு பராரி கோலத்துல முடிய விடுறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி கட்டளை. அந்த சாபியை கூப்பிட்டு போங்க, என்னங்க பேன் வடிஞ்சிட்டு போய் வெட்டிட்டு குளிச்சுட்டு எண்ணெயை போட்டு சீவிட்டு வாங்க. அந்த சாபி போயிடும். இப்பதான் பார்க்க அருமையா இருக்கும். எங்க நபி சொல்லி கொடுத்தாங்க சார். இன்னைக்கு எங்க பிள்ளைகளுக்கு சொல்றதே இல்லை. எவனுக்கு இன்னைக்கெல்லாம் வர்றான் ஒரு பையன் திடீர்னு வேகமா வந்து நின்னாலே சீவிட்டு வாடான்னு உள்ளேருந்து ஒரு பையன் சொல்றான், சார் இதுக்கு தான் சார் 500 ரூபா கொடுத்தாங்க, அப்படி ஆக்கியிருக்காங்கிறான் முடிய. அதுக்கு பேரு பைக்கா என்ன ஸ்பைக்குங்கிறான். இப்படி மண்டை சைடுல பூரா எடுத்துடுறான் முடிய, நடுவுல மட்டும் கோழிக்கு அந்த கொண்டை இருக்க மாதிரி இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு ஜாலியா நடந்து போறானே. நமக்கு அதை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. அவன் டிங் டிங் நடந்து போறான். அக்கா பாக்கெட்ல 500 ரூபாயை காலி பண்ணிட்டு மண்டையும் கண்ணாமுன்னான்னு ஆக்கிட்டு சந்தோஷமா நடந்து போறான். எங்க நபி சொன்னா ஒரே மாதிரி வெட்டணும், அழகா இருக்கணும், முடி இருந்தா அழகா இருக்கணும், அதுதான் அழகு. சட்டை அழகா இருக்கணும், ஆடைகள் அழகாக இருக்கணும், ரெண்டாவது உள்ளம் அழகா இருக்கணும். பாவத்துல வெளியே உள்ளதை விடுறது மட்டுமல்ல, உள்ளம் ரீதியாக விடணும். நாங்க தஹாரத் அப்படிங்கிறத எங்க பிள்ளைகளுக்கு நாங்க சொல்றோம். பேச்சில சுத்தம் இருக்கும், எண்ணத்துல சுத்தம் இருக்கும், பார்வையில சுத்தம் இருக்கும், எல்லாம். உடலை வெளியே காட்டாம தன்னை முழுதாக மறைத்து சுத்தியமாக இருப்பாள் எங்கள் பெண். வீட்டுக்கு வந்தோடனே ஏன் இப்படி நீ பேசுற, ஏன் இப்படி பேசல அப்படி கேட்கக்கூடாது. இதை ஏத்துக்கணும், இதை என்ன செஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். இதை மதரசால சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நீங்க மாறணும். முதலாவது செய்தி. ரெண்டாவது செய்தி சொன்னாங்க அல் இஹ்பாத். இந்த பிள்ளைகளுக்கு எந்த சோதனை வந்தாலும் உடனே முசல்லாவை விரிச்சு அல்லாஹ்ட்ட கேட்பான். இஹ்பாத் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினிடத்திலே மீண்டும் மீண்டும் பேசக்கூடியவள். இதை எங்க மதரசால இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது காசு பத்தலைன்னு சொன்னா முசல்லா, ஆமா முசல்லாவை தூக்கிட்டு போ அப்படி சொல்லக்கூடாது. எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் பார்த்துக்குவான். அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் அங்க ஆஜராயிருவான். அல்லாஹ் பார்த்துக்குவான்னா அந்த பொறுப்பை அல்லாஹ்வினிடத்திலே அவள் ஒப்படைக்கிறாள். முஹ்பிதீன இலல்லாஹ். அது ஆயத்துல வரும்போது அல்லாஹ் சொல்றான், திரும்ப திரும்ப அல்லாஹ்வினிடத்திலே திரும்ப. ஒரு நாளைக்கு 1000 தடவை அல்லாஹ்னு சொல்லணும் எங்க பிள்ளைகள் சொல்லும். அதனால அந்த பிள்ளைகளை வேற மாதிரி பார்த்து ட்ரீட்டிங் பண்ணக்கூடாது, நீங்க மாறிக்கணும். 2. மூணாவது, இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்னா சமாஹத். கிதாபுகள் எழுதுறாங்க சமாஹத், விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கணவனை மதிப்பாங்க, கணவனுக்கு விட்டு கொடுப்பாங்க, கணவன் எந்த வார்த்தை சொன்னாலும் ஏத்துக்குவாங்க. என் புருஷனுக்கு மிஞ்சுமான்னு இவ கேட்பா. உடனே தாய் சொல்லக்கூடாது, ஆரம்பிச்சிட்டியா இப்பவே உனக்கு அவர் என்ன அவர் முடிச்சு போட்டாரா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்றது, நிறைய குடும்பங்கள்ல கூட பிறந்த அக்காவும் தங்கச்சியுமே கெடுத்துடுறாங்க. பெத்த தாய் கெடுத்து விட்டுறா குடும்பத்தை. அன்னைக்கு கூட அந்த மீட்டிங்ல வந்தப்ப சொன்னேன், கணவன் வெளிநாடு போய் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல அந்த அம்மா வீட்டுக்கு வந்து போன் அடிக்குது. உங்க ஊர்லாம் ஊருக்குள்ளே கல்யாணம் முடிச்சு கொடுப்பீங்க அப்படித்தானே? இல்ல வெளியூர் கொடுத்தாலும் காலையில சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு புருஷன் துபாயில இருக்காரு, புருஷனுக்கு அடிச்சு சாப்பிட்டீங்களான்ட்டு வச்சுட்டு அம்மாவுக்கு போன் அடிக்குது. ஏமா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன சாப்பாடு, இட்லி, டக்குன்னு அடுத்து வச்சுட்டு அடுத்து அக்காவுக்கு ஒரு போன். எல்லா வீட்லையும் இன்னைக்கு நடக்கிறத சொல்றேன். அக்காவுக்கு போன் அடிச்சு சாப்பிட்டியா, தூங்குனியா. அந்த அம்மா 3 நாள் கேட்கும். 4வது நாள் சொல்லுவோம், ஒத்தா கூப்பிடுறாடி போன வை, காலையில எந்திரிச்சோன்னா சாப்பிட்டியா அப்படின்னு, போன வை இங்க வேலை கிடக்கு அப்படின்னு வச்சுட்டு போயிடும். ஆனா இந்த அக்கா பேசுவா. ஏன்னா அக்கா வீட்டுக்காரர் துபாயில் இருப்பாரு, வேற வேலை என்ன இருக்கு, போன் போட்டு. இந்த சில நேரத்தில் வீட்டுக்காரர் என்ன சாப்பாடுன்னு இந்த அம்மா சொல்லும், இட்லி தோசை அல்லது இட்லி வடை சாம்பார் சட்னியும். உடனே அந்த அம்மா கேட்கும், என்னது திரும்ப சொல்லுடி, இட்லி சாம்பார் சட்னி வடை நீயே அரைச்சியா, உன் கையாலே அரைச்சி உன்னை எப்படி நாங்கெல்லாம் வளர்த்தோம், உங்க இட்லிக்கு அரைச்சி சட்னிங்க. உன் மாமனார் மாமியாரும் நல்லா உட்காந்து திங்கிறாங்களே, உருண்ட மாதிரி இருக்காங்களே. நாளையிலிருந்து சட்னி வச்சா சாம்பார் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு யார் சொல்லி கொடுப்பா? இந்த அக்கா சொல்லி கொடு. இந்த அக்கா சொல்லி கொடுக்குற அந்த பிள்ளைய வளர்க்கிறாங்களா? குர்ஆன் சொல்லுது கெடுக்கிறாங்குது. உடனே எங்க பிள்ளைகள் 10 சொல்லும், அக்கா
இவ்வளவு நேரம் நீ பேசியதை நான் கேட்டேன், இனி என்னிடத்தில் நீ பேசக்கூடாது. இது என் குடும்ப விவகாரம். என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் கணவனுக்கும் இட்லியும் பிடிக்கும், சட்னியும் பிடிக்கும், சாம்பாரும் பிடிக்கும், வடையும் பிடிக்கும், நான் செஞ்சு கொடுப்பேன். உடனே அந்த அக்கா கேட்கிறா, உன்னை மாப்பிள்ளை வீட்டுக்கு கெட்டி கொடுத்தோமா அல்லது சரவண பவனுக்கு கெட்டி கொடுத்தோமான்னு ஒருத்தி கேட்கிறாளே. சரவண பவன் ஹோட்டலுக்கு ஆடி உன்னை கெட்டி கொடுத்தோன்னு இந்த அம்மா சொல்லும், எங்க பிள்ளைகள் என் குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி கம்பெனின்னு சொல்லுவா. இனி என்கிட்ட பேசக்கூடாதுவா. என்ன குடும்பத்தினுடைய ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய என் வாழ்வே என் கணவனுக்கும் கணவனுடைய குடும்பத்துக்கும் தான். என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜன்னத்துக்கி வ நாருக்கி, உன் கணவன் தான் உன் சுவனமும் உன் நரகமும். கணவனை புடிச்சிட்டானா சுவனத்துக்கு போயிடலாம், கொஞ்ச நாள் பொறுக்கணும். இதை எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். தாய்மார்களை நீங்கள் தப்பாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். என் பெண்ணு கெட்டி போனவனே புருஷன் கூட இப்படியே அநியாயத்துக்கிட்டு எங்களை மறந்துட்டு கிடையாது நினைக்காத. அது குர்ஆன் சொல்லி கொடுத்ததை என் பிள்ளைய செய்து. மூணாவது சமாகத்தை அதை பொருந்திக்கிறது. அந்த மாமியார் வீட்டினுடைய சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவளாக எங்கள் பெண்கள் இருப்பார். நான்காவதாக முக்கியமான ஒரு செய்தி சொன்ன அதாலத். எங்க இருந்தாலும் எங்க பெண் நீதியாக பேசுவாள், சரியானதை தான் சொல்லுவாள், பிள்ளைகளிடத்துல சரியா நடப்பாள். எதிலும் பைன அவுலாதிக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தை அம்மாக்கும் மாமனார் மாம் சமமா நடப்பாள். இன்னைக்கு மதரசாவுக்கு அனுப்பாத பிள்ளைகள்லாம் கேட்குது, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்கான்னு கேட்குதே. எதுக்கு? மாமனார் மாமியார் இருக்காங்களாங்கிறத எக்ஸ்ட்ரா லக்கேஜா அங்கிருந்து வரும்போதே அதெல்லாம் தூக்கிட்டு வராத அப்படின்னு சொல்றாள. அதுவும் முஸ்லீம் பிள்ளை படிச்சதுன்னு சொல்றதே சொல்லுது, மாமனாரை பார்ப்பதற்கு எந்த ஹதீஸில் இருக்கிறது. அன்னைக்கு ஒருத்தி பேசுறா, எந்த ஹதீஸில் மாமியாரை பார்க்க, அதெல்லாம் ஒருத்தையும் பார்க்க கூடாது. அப்ப இவனை கல்யாணம் முடிச்சு கொடுத்ததோட 2 பேருக்கு விஷம் வாங்கி ஊத்தி கபருஸ்தான்ல இறக்கிருங்களேன். புள்ளைய பெக்கணும் வளர்க்கணும் உங்க கையில கொடுத்துட்டு போறதுக்கா? குடும்பம்னா என்ன? ரசூலுல்லாஹ் இஸ்லாம் சொல்லுகிறது, கல்யாணம் முடிச்சு கொடுத்த அடுத்த நிமிடம் அவர் உங்கள் அத்தா. வேற எந்த மார்க்கமும் சொல்லல. உங்கள் மாமனார் உங்கள் அத்தா. ஏன் அப்படின்னு கேட்டா, கணவர் இறந்தாலும் அந்த மாமனாரை திருமணம் செய்ய முடியாது ஒரு பெண்ணு. கணவர் இறந்துட்டாருன்னா காலம் முழுக்க இந்த இவருடைய தந்தையாரை திருமணம் செய்ய, என்னைக்கு இங்கே பள்ளிவாசல்ல கையை பிடிச்சு குத்துபா ஓதுனாங்களோ அத்தாவாயிருவார். ஒரு கணவனுக்கு மாமியார் அம்மா. மனைவி இறந்த அந்த தாயை திருமணம் செய்யவே முடியாது. இஸ்லாம் சொல்லுது, அந்த பெண் கூட தனியா போலாம், வீட்டுல தனியா தங்கி இருக்கலாம், பைக்ல கூட்டு போலாம். ஒரு பெண் தன் மாமனார் கூட, ஏன் உன் தந்தை எப்படியோ அப்படித்தான் உன் மாமனார் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆக 4 விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. 1வது தஹாரத். எங்க பிள்ளைகள் உள்ரங்கமாக வெளிரங்கமாக சுத்தமா இருப்பாங்க, அதை நீங்க ஏத்துக்கணும். அவங்கள மாதிரி நீங்களும் மாறணும். 1. 2வது தஹார் இக்பார். எதை சொன்னாலும் அல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைப்பாங்க. ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ்னு ஒப்படைப்பாங்க, அல்லாஹ்ட்ட ஒப்படைப்பாங்க. 3வது அவர்கள் சகாவத், விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு எதையும் ஏற்றுக்கொள்வார்கள். அவங்களால எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியும், நல்ல வாழ முடியும் அவர்களால. 3வது. 4வது எதிலும் நீதமாக இருப்பார்கள். மாமனார் மாமியார் அத்தா அம்மா உலகத்துல யாருக்கும் அநீதம் செய்ய மாட்டார்கள். இது அல்லாஹுக்கு பிடித்த குணம். இந்த 4 குணமும் அவர்களிடத்தில் பயிற்றுவிக்கப்பட்டு இன்றைக்கு உங்களிடத்தில் இந்த பிள்ளை நீங்க ஒப்படைச்ச பிள்ளைகளாக பண்டங்களாக மாற்றி எங்களுடைய உஸ்தாதுமார்கள் உங்களிடத்திலே தந்திருக்கிறார்கள். இந்த தங்க கம்பிகளை நாளை எங்கள் ரசூலுடைய கரத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது அத்தா அம்மாவினுடைய பொறுப்பு, கணவனுடைய பொறுப்பு. இந்த பிள்ளைகள் மனம் அறிந்து மனம் கோணாமல் நீங்கள் நடந்து கொண்டால் இம்மை மறுமையினுடைய வாழ்க்கை சிறக்கும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. கடைசியாக சகோதரர்களே, இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் எந்த ஊர்ல போனாலும் இதை சொல்றது. ஒரு ஊர்ல கேட்டான், ஏன் என் பிள்ளை ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ வெளியில போனா அப்படி வரணும், முகம் மாதிரி வரக்கூடாது. பொம்பளை பிள்ளைய படிக்க அனுப்புறோம், அதே மாதிரி வரணும். பையனை பைக்ல வெளியே அனுப்புறோம், அவன் கூட நாங்க போக முடியுமா? முட்டை வாங்கிட்டு வாடான்ட்டு அத்தா பின்னாடியே போறாரு. முட்டை கடையில போய் நிக்கிறான், திரும்பி பாக்குறான், எதுக்கியா வந்த அப்படிங்கிறான். இல்ல நீ ஒழுங்கா ஓட்டுறியானே, யோ அதுக்கு நீயே வந்து வாங்கி இருக்கலாம்லம்மா. இப்ப உள்ளவெல்லாம் பேசுறான் பயங்கரம். நான் ஒருத்தன்ட்ட சொன்னேன், எங்க அத்தாலாம் உள்ள வந்தா நாங்க எந்திரிச்சு நிப்போம், கொஞ்சம் அப்படியே ரூமுக்குள்ள போய் நின்றுக்குவோம், அத்தா வந்திருக்காங்கன்னு. நானும் அப்படித்தான் சார்னா. அது எங்கப்பா அழகா வளர்த்திருக்காரா உங்க அத்தான்னு சொன்னோன்னு அவன் சொல்றான், எங்க அத்தா வாசல்ல வந்தா பெறவாசல்ல போயிருவேங்கிறான். இப்படி பின்னாடி போயிருவேன். நோய்ங்கிறாரு சார். இப்ப நான் சொல்றது புரியுதா? போனை வச்சிருந்தா ஏன் நோன்றாங்க, நின்னா ஏன் நிக்கிறேங்கிறாரு. உட்கார்ந்து இருந்தா இந்த ஆளை வச்சு நான் என்ன செய்யறது? அங்க வந்தா இங்க போயிருவேங்க.
எங்க அத்தாவுக்கு பேரு மிஸ்டர் ஒயிட்னு வச்சிருக்காங்க. ஒருத்தன் எப்போ வந்தாலும் ஒயிட் சாய் இது இங்க இருக்கணும் அது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு பெற்றோர்களை அசிங்கப்படுத்துகிற அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க. ரெண்டு விஷயம் நான் எந்த ஊர் போனாலும் இதை சொல்றது. உங்க பெண் போயிட்டு நல்லபடியா வரணும்னா, உங்க மகன் போயிட்டு நல்லபடியா வரணும்னா, உங்களுடைய மகனுடைய தலையின் மீது கை வைத்து அல்லது தோள்பட்டையில கை வைத்து, அல்லது உங்க புருஷனுக்கும் ஓதலாம். அதை ஒரு ஊர்ல சொன்னேன், புருஷனுக்கும் ஓதலாம், ஆனா முதுகுல கை வச்சிடக்கூடாதுன்னு. தலையில கையை வச்சு அவருக்கு ஓத அந்த ஆள் ஓதி பார்த்துருவான். என்ன பார்த்து என்னடி சொல்றேன், நான் எந்த வீட்டுக்கு போறேன்னு உனக்கு அப்படியா நடப்புமா? அது இந்த அஜத்து வந்து நம்ம குடும்பத்தை கெடுத்து விட்டு போயிட்டாரேன்னு சொல்லக்கூடாது. போகும்போது அம்ரி இல்லல்லா, அவ்வளவுதான் சார் இந்த செய்தி. யாரெல்லாம் இந்த பிள்ளைய ஓன்ட்ட ஒப்படைக்கிறேன்னு அனுப்பி விட்டுருங்க. உங்க பிள்ளைகளை எவனாவது அங்க ஓரத்துல அங்க நின்று இங்க நின்று பார்த்து ஏதாவது நினைச்சாலும் கூட உங்க புள்ள கிளவி மாதிரி தெரியும். அவனுக்கு தெரிஞ்சுட்டு போறா. இப்ப என்ன வந்துச்சு, அவ புருஷனுக்கு அழகா தெரிஞ்சா போதும், அந்த பிள்ளை போன மாதிரியே அந்த பிள்ளை. அம்ரி இல்லல்லா ஒன்னாவது. ரெண்டாவது, இந்த மொபைல் பஞ்சாயத்து இன்னைக்கு நிறைய இருக்கு. என் பிள்ளை அடிக்டா இருக்கு, எப்ப எந்த நேரமும் மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாங்க. அல்லாஹும் மக்ஃபிர் தம்பா. அந்த பையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு அல்ல அந்த பையன் இல்லாம இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா மொபைல தூக்கி எறிஞ்சிட்டு போவான். லட்சக்கணக்கானவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மொபைல் அடிக்ட்ல இருந்து பாதுகாத்துருக்காங்க. நான் பாதுகாக்கணும்னா நானே ஒதுக்கலாம். என் பிள்ளை என்ன இது இன்னைக்கு பெரிய நியூசன்ஸா இருக்கு சார். எந்த நேரம் அவன் அங்க தூக்கிட்டு ஓட, இங்க தூக்கிட்டு ஓடாத, புடுங்க, அதை உடைக்க. நிறைய குடும்பங்கள்ல இந்த மொபைலை வாங்கி கொடுத்துட்டு வாங்கி கொடுக்கலன்னா அந்த லெவலுக்கு போறான். எனக்கு ஏன் வாங்கி தரலாங்கிறான், நான் செத்து போயிருவாங்கிறான். வாங்கி தந்துட்டா பின்னாடியே திரியிறான். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹும் மக்ஃபிர் தம்பா வத்தஹிர் கல்பா வஹஸ்ஸின் ஃபரஜா. இந்த 3 வார்த்தையை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா மொபைல் அடிக்ட்ல இருந்து உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள், நீங்களும் உங்களை பாதுகாத்துங்க. அதுக்கு பின்னாடியே 24 மணி நேரம் இந்த தடவிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணத்தை விட்டுட்டு வெளியே வந்துடுவீங்க. ஆக்கப்பூர்வமான செயல்களை உங்களால் செய்ய முடியும் என்று சொன்னார்கள். அதனால டேக் அவே. வீட்டுக்கு போகும்போது இந்த 2 செய்தியை எடுத்துட்டு போறதுக்காக வேண்டி இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முடிஞ்ச பிலால் ஹஸரத் அதை டெக்ஸ்ட் பண்ணி பிள்ளைகளுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இந்த 2 ஹதீஸ் இந்த துஆவை அனுப்பி விட்டாங்கன்னா அதை ஓதிக்கிங்க. அல்லாஹு தஆலா இந்த மதரசாவை இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரை எந்த நல்ல எண்ணத்திலே ஹஸரத் அவர்கள் தங்களுடைய இடத்தை கொடுத்து ஆரம்பித்து அவருடைய பெற்றோர்கள் மூதாதையர்களுக்கு இதனுடைய கூலி இன்று போய் சேருகிறதோ அது மாதிரி இன்னைக்கு பிலால் ஹஸரத்துக்கும் அவர்களுடைய சந்ததி முழுக்க இந்த இடத்தினுடைய பரக்கத்தை அவர்கள் வாழ்க்கையிலே மறுமையிலே மண்ணறையிலே அடைந்து கொண்டே இருப்பார்கள். அந்த வாக்கியம் பெறுவதற்கு இந்த ஊருடைய பிள்ளைகள் மட்டுமல்லாமல் எல்லா பகுதிகளிலும் இருந்தும் பிள்ளைகள் இங்கே வந்து படித்து அவர்களுடைய நோக்கத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்து இந்த நிறுவனம் இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் கியாமத் நாள் வரை தொடர்ந்து இங்கே இல்ம் தலீமினுடைய அந்த செயல்கள் சேவைகள் நடைபெறுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக என்று பிரார்த்தனையோடு இன்றைக்கு பட்டம் பெறுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா சுபிச்சங்களையும் நலவுகளையும் பெற்று நல்ல ஒரு குடிமக்களாக, இந்தியாவிற்கு நல்ல குடிமக்களாக நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்து தருகிற தாயாக அவர்கள் ஆக வேண்டும். அவர்கள் சந்ததிகளில் ஆலிம்கள் ஹாஃபிதுகள் உருவாக வேண்டும் என்ற துஆவை முன்வைத்து என்னையும் அழைத்து இங்கே பேச வைத்த மதரசாவினுடைய நிர்வாகத்திற்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.